சேர்ந்த திருப்பார்களில் வருகிறார்கள். வந்தவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லுகின்றார்கள். தம்பி என்னடா? அதாவது அமிர்தம் கடைய வேண்டும் என்று சொல்லி பகவான் சொன்னார். நாமளும் எப்படி வந்திருக்கின்றோம்? வீசின கையும் வெறுங்கையுமாக வந்திருக்கிறோம். எம்மம்மா வீசின கையும் வெறுங்கையுமாக வந்திருக்கிறோம். தம்பி என்ன? பொதுவாக இந்த உலகத்தில் வீட்டிலே தயிர் மோர் கடைய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பொருட்கள் தேவைப்படும்? நிறைய பொருட்கள் வேண்டும். என்னதெல்லாம் சொல் பார்க்கலாம். பால். என்னமா? பால் வேண்டும். ரப்பர் பாலா இல்லை என்று சொன்னால் பிளாஸ்டிக் பாலா? பால். பால். மில்க். மில்க். பாத்திரம். பாத்திரம். உறைமோர். உறைமோர். கயிறு. கயிறு தூக்கு போடக்கா? இல்ல. கதையை கேளுங்க. ஓ இழுத்து பிடித்து கதையை கேட்கவா? மத்து. அதை இழுத்து பிடித்து கிடைவதற்கு என்னை போன்ற அழகான பெண் வேண்டும். அழகான பெண் கிடைந்தால் மட்டும்தான் அமிர்தமானது வரும். இல்ல கிடைத்தாலே அமிர்தம் கிடைக்கும். அப்படியா? ஆமா. ஏமா என்ன? வீட்டிலே தயிர் மோர் கடைய வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு பொருட்கள் தேவைப்படுகின்றது. ஆனால் அலைகடலை கடைய வேண்டும் என்று சொன்ன பொழுதிலே வீசின கையும் வெறுங்கையுமாக வந்து விட்டோமே. இந்த பொருளை எல்லாம் இந்த கடல்ல கொண்டு போட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா மிதந்து விடுமா. அதனாலே அதற்காக தான் பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எப்படி சொல்கின்றார்கள்? எந்த இடத்திலும் இருப்பதை வைத்து சிறப்பாக செயல்படு என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா. அந்த சொல்லி இருக்கிறாங்க. என்னங்க? மாபெரும் ஆளியை ஒரு தாலியாகவே சமைத்தார்கள். ஆளி என்று சொன்னால் கடல், தாலி என்று சொன்னால் பாத்திரம். பாலும் பாத்திரமும் ஆகிவிட்டது. ஆமா. இனி மத்து வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாமா? கேட்கலாம். தம்பி ஐயா ஐயா தம்பி நம்ம வீட்டுல மத்து இருக்குதா தம்பி? மத்து 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 இருக்குதா? மத்து இருக்குதா? என்ன மத்து இருக்குது? பருப்பு கிடைக்கக்கூடிய மத்தா இருக்கு. பருப்பு நல்ல, அதாவது கடலை கல்யாணம் பெரிய மத்துலயா வேணும்? மத்து இருக்கான்னு கேட்டீங்க, சொல்லியாச்சு. வீட்டுல இருக்கக்கூடிய மத்த சொல்லி இருக்காங்க. தம்பி உங்க வீட்டுல மத்து இருக்குதாடா? குளிக்கு நல்லது தம்பி, வச்சிக்க. தம்பி உங்க வீட்டுல மத்து இருக்குதாடா? நம்ம வீட்டுல மத்து இருக்குன்னு. என்ன மத்து தம்பி இருக்குது? வேப்ப மரத்தால செஞ்ச மத்து இருக்கு. ஆமா, அதை என்ன செய்வீங்க? பருப்பு கிடையும். பருப்பு கிடைவீங்க. வேப்ப மரத்து கசக்க இல்ல தம்பிச்சியும்? பரவாயில்ல, உடம்புக்கு நல்லது. அப்படியா? மருத்துவ குணம் உள்ளதா இருக்கும். தம்பி என்ன? நம்ம வீட்டுல மத்து இருக்குதாடா? கிழங்கு கிடையக்கூடிய மத்து இருக்கு. கிழங்கு கிடையக்கூடிய மத்தா இருக்கு. அதை வச்சு என்ன செய்வ நீ? கிழங்கு மசிச்சு கூட்டு வைக்கலாம். அப்படியா? தம்பி அதாவது அந்த மத்தையெல்லாம் கொண்டு இந்த அலைகடலிலே போட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆழ்ந்து விடும், இல்லை என்று சொன்னால் மிதந்து விடும். மிதந்து விடாமல் ஆழ்ந்து விடாமல் இருப்பதற்காக மந்திரகிரி மலையை கொண்டு மத்தாகவே பாவித்தார்கள். சந்திரனை சில்லாக பாவித்தார்கள். சூரியனை குடையாக பாவித்தார்கள். இனி கயிறு வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. இந்த கயிறு எல்லாம் கொண்டு போட்டா என்ன ஆகும்? இத்து போகும். ஆமா, இத்தா போகும். அத்து விடும். அத்து போகுமா? ஆமா. ஆகையால் இந்த உலகத்திலே விஷம் கூடிய அரவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பு. ஆமா. அந்த பாம்பை கொண்டு கயிறாகவே பாவித்தார்கள். அசுரர்கள் ஒருபுறம், தெய்வால் தேவர்கள் இன்னொரு புறம். அங்கே இழுத்து பிடித்து கடைகின்ற தருணத்திலே அமிர்தமானது வந்து விரைக்கிறது. காரியத்தில் கண்ணம் கருத்துமாக இருந்தான் அசுரனானவன். அந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு அப்பாலை ஓடுகின்றான். அமிர்தம் கிடைக்காத தெய்வால் தேவர்கள் எல்லாம் திக்கற்றவர்க்கு தெய்வம் தான் துணை என்பதற்கிணங்க மாயவனாகிய கண்ணபெருமான நினைத்து இப்படி முறைவிட்டார் தெரியுமா? கண்ணீனி மணிவள்ளனே மேனியோனே எங்களோட அமிர்தமதை பறித்து கொண்டார் அசுரரெல்லாம். அமிர்தமதை எங்களுக்கு, அமிர்தமதை எங்களுக்கு வாங்கி தர வேணும் ஐயா. அமிர்தமதை எங்களுக்கு, தெய்வ அமிர்தமதை எங்களுக்கு நாங்கள் வாங்கி தர வேண்டும் ஐயா. அறிவரந்தாமா ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா போடு போடு சோல தேவா, நாங்கள் பாடுபட்டு கடைந்தெடுத்த அமிர்தத்தை அந்த அசுரனாலும் பறித்துக் கொண்டானே ஆண்டவா, அமிர்தத்தை வாங்கித்தாரும் என்று சொல்லி மாயவனாகிய கண்ணபெருமானை நினைத்து முறையடைகின்றார். பெருமாள் ஸ்ரீ நாராயணமூர்த்தி நினைக்கின்றார். தெய்வ அமிர்தமோ யாருக்கு சொந்தப்பட்ட பொருள்? தேவாதி தேவர்களுக்கு சொந்தப்பட்டது. அமிர்தத்தை சாப்பிடாமலே இந்த அசுரன் தவிர்த்து வர்றான். சாப்பிட்டா யாரையாவது விட்டு வைப்பானா? இவனை மைக்கிவனுடைய கையில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை வாங்கி தெய்வாதி தேவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். கண்டிப்பாக. கோலத்தோடு சென்று அமிர்தத்தை தாய் என்று கேட்டால் என்ன தருவான்? ஒருபோதும் தரமாட்டான். 2 உதைதான் தருவான். சமத்தை அடியும் உதயம் தருவாங்க, அப்படிதானே? ஆகையால் இவனை மைக்கிவனுடைய கையில் இருந்து அமிர்தத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் சின்ன பெண் நினைத்தால் எந்த ஒரு காரியத்தையும் சிக்கென்று நினைத்து விடுவார். ஆமா, சின்ன பெண்ணா எங்களை மாதிரி. என்னமா
சின்ன பெண் நினைத்தால் சொன்னீங்கல்ல அதங்க. ஆமாம்மா உங்கள மாதிரியா? ஆமா. ஏம்மா என்ன? அதுக்கு ஒரு முகராசி இருக்கணும் இல்ல அம்மா? முகராசி. ஆமா. ஓஹோ. ஆமாம்மா. ஆமா நான் சொன்னது சின்ன பொண்ணு. ஆ. ஆமா. நீங்க எல்லாம் பெரிய பீப்பாம்மா. ஓஹோ. ஆமாம்மா. சரி. உங்களுக்கு எல்லாம் ஒரு 70 வயசு இருக்கும் குறைஞ்சது. ஆமாம்மா. இப்ப என்னாச்சு? ஏம்மா என்ன? சின்ன பெண் நினைத்தால் எந்த ஒரு காரியத்தையும் சிக்கென்று முடித்து விடுவாள். சரி. ஆகையால் நாமல் ஒரு கன்னிப்பெண்ணாகவே சமைந்து செல்ல வேண்டும். அப்படி நினைத்த மாயவனா ஆமாம்மா. எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படிம்மா வடிவெடுத்து வருகின்றார்கள்? கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா. வாரா. கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா. வரா வரா. கருதிய சுரரிடம் போரா. கருதிய சுரரிடம் போரா. கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா. மோகினி போல் வாரா. கருதிய சுரரிடம் போரா. எம்பெருமாள் கருதிய சுரரிடம் போரா. அசுரனை மறித்தார் கண்ணன். அசுரனை மறித்தார் கண்ணன். அமர்தம் பறித்தார் மணிவண்ணன். அங்கே அமர்தம் பறித்தார் மணிவண்ணன். போர் அழகு அழகு. ராதா. பருத்தமர்தம் தேவர் கையில் கொடுக்க. பருத்தமர்தம் தேவர் கையில் கொடுக்க. பார்த்து நின்ற அசுரன் படை எடுக்க. அதை பார்த்து நின்ற அசுரன் படை எடுத்தா. பரித்தமிர்ந்தோம் தேவர் கையில் கொடுக்க கொடுக்க. பார்த்திருந்தேன் அசுரல் படையெடுத்தார். பார்த்திருந்த அசுரன் படையெடுத்தார். மாயவனாகிய கண்ணபெருமான் 16 வயது கொண்டு பக்குவங்கியாகவே சமைந்தே ஆமா. ஆளி என்று சொல்லக்கூடிய கடற்கரை ஓரமாக ஆ, அண்ணனடை நடந்து வருகிறார் மாயவனார். நீங்க அதற்காக தான் பெரியவர்கள் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள்? ஆணில் அழகு அர்ஜுனன். பெண்ணில் அழகு பெருமாள் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா. பெருமாளே பெண்கோலம் எடுத்து வந்தால் பார்ப்பதற்கு எவ்வளவு பேரழகாக இருக்கும். அருமையாகத்தான் இருக்கும். கண்ணபிரான் அன்று எடுத்த அழகின் லட்சணம் என்னவென்று சொன்னால் எப்படி? 32 லட்சணம், 16 கலை, 8 அம்சம். இத்தனைக்கு வயதோ 16 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணாகவே சமைந்து சமைந்து அந்த கடற்கரை ஓரமாக அண்ணன் நல்ல நடை நடந்து ஆமா. ஆசார கையை வீசி வீசி சின்ன நல்ல இடையழகியாகவே அசுரர் கூட்டத்தை நோக்கி நடந்து வருகின்றார். இப்படி வரக்கூடிய நேரத்திலே ஆமாமா. கடற்கரை ஓரத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் அசுரன் ஆனவன். ஆமையா. அந்த பெண்ணினுடைய வருகையை கண்டான். டேய் தம்பி, என்னடா? நீ தூரத்தில் ஒரு பெண் வருகின்றாள் பார்த்தாயா? ஆமா. அவளுடைய நடையழகை பார்த்தாயா? அவளுடைய அண்ணனடையை பார்த்தாயா? அப்படி என்று ஆமாமா. அவள் நடையை கண்டோ நடையை கண்டார். நடையை கண்டார். நடையை கண்டா. உடையை கண்டோர் உடையை கண்டார். நடையை கண்டார். நடையை கண்டோர் நடையை கண்டா. நடையை கண்டா. ஆசத்து. நடையை கண்டார். இடையை கண்டோர் இடையை கண்டா. இடையை கண்டா. பேரழகி வெளியின்றே பேதலித்தார் அசுரரெல்லாம். பேரமர்தான் இவளே என்று இவளே என்று இவளை என்று அவர் பெற்ற மார்ந்த தலை மறந்தாள். தலை மறந்தாள். போல் போதாளிதா. பெண்ணினுடைய நடையை பார்த்த பேர்கள் நடையை மட்டும் பார்க்கின்றார்கள். இடையை பார்த்தவர்கள் இடையை மட்டும் தான் பார்க்கின்றார்கள். அவளுடைய உடையழகை பார்த்தவர்கள் உடையழகை மட்டும் தான் பார்க்கின்றார்கள். அவளுடைய கண்ணழகை பார்த்தவர்கள் கண்ணழகை மட்டும் தான் பார்க்கின்றார்கள். ஆனால் இந்த தேவாதி தேவர்களோ என்ன செய்கின்றார்கள்? வருகிறது மாயவன் என்று சொல்லி சொல்லி இருகரம் குப்பி வணங்கி நின்றார்களாம் கண்ணபரானை. ஆமா. இப்படி வணங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே சரி நிற்கிறார் மாயவனார். என்ன நினைக்கிறார்கள்? நம் அழகை கண்டு எல்லோரும் மயங்கி விட்டார்கள். அசுரர்கள் அனைவரும் மயங்கி விட்டார்கள். அப்படி என் பக்கத்திலே வருகிறார். ஆ, அசுரர்களே, என்னம்மா? தேவாதி தேவர்களே, என்ன? அங்கிருந்து வரும் பொழுதே உங்களை பார்த்து கொண்டு தான் வருகிறேன். நல்லது. ஆமா, ஆ, சும்மா சண்டை போடுறீங்களே, ஆமாப்பா. இப்ப எதுக்கு சண்டை போடுறீங்க? ஏம்மா, என்ன? அதாவது உன்னிடத்தில் உரைப்பதற்கு எதுவும் இல்லை. சரி. அதுவும் இருக்கிறதுலவா அலைக்கடல். ஆமா. அந்த அலைக்கடலை இருதரப்பாரும் சேர்ந்து கூழாக கிடைந்தோம். சரி. அதிலே திவ்ய பொருளான தெய்வ அமிர்தமும் வந்து பிறந்தது. ஆமா. குடம் நிறைய இருப்பது அமிர்தம் தான். ஓஹோ. பிறந்த அமிர்தத்தை பங்கு வைப்பதில் எங்களுக்குள்ள ஒரு சின்ன பங்கு தகராறு. அது எல்லாம் வரக்கூடியதானே, ஆமாமா. கவலை வேண்டாம். அமிர்தத்தை என் கையிலே கொடுங்க.
நான் உங்களுக்கு சரியாக பங்கிட்டு டேய் தம்பி அண்ணா உனக்கு சிரிப்பாக வருகின்றதா சிரிப்பு வரதான் ஒரு செய்கிறது முறை சிரிப்பார்க்கலாம் எல்லாரும் திரும்பி பார்த்திருப்பார்கள் டேய் தம்பி என்ன இந்த பெண்ணானவள் வந்ததும் வராததுமாக அமிர்தத்தை கேட்கின்றாளே ஆமா பெண்ணை நம்பி அமிர்தத்தை கொடுக்கலாமா ஒருபோதும் நம்பி விடாதே எதற்காக சொல்லுகின்றாய் சீரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து மயக்கும் பெண்ணை ஒருபோதும் நம்பி விடாதே டேய் தம்பி அண்ணா அது மட்டுமல்லாமல் விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு உயரிய நூல் சொல்லுகின்றது என்ன சொல்கின்றது ஆலகால விசத்தை நம்பலாம் ஆற்றை பெரும் காற்றை நம்பலாம் போல மாமதை யானை கொல்லும் புலி வேங்கை இவை நம்பலாம் நம்பலாம் காலனார் தூதுவிடும் கல்வர் வேடர் மறைவர் இவரை நம்பலாம் நம்பலாம் செயல் அகற்றிய மாதிரி நம்பினவர்கள் அனைவரும் நடுரோட்டில் இருந்த அம்மா அப்பா என்று திகைப்பனரே ஐயோ ஆனால் ஒன்று என்ன இந்த பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்தில் குடும்ப குத்துவிளக்காக வல்லவா காட்சியளிக்கின்றாய் ஆமா ஒரு துளி விஷமாக இருந்தாலும் முழுடைய கையிலே வாங்கி சாப்பிட வேண்டும் சரி ஓங்கி ஒரு அடி வாங்கினாலும் இவள் கையிலே ஒரு அடி வாங்கலாம் ஆகட்டும் என்று ஆனால் ஒன்று இந்த பெண்ணானவள் சொல்வது சரி என்று தெரிகின்றது ஆமா உனக்கு சரி என்றால் எனக்கும் சரிதான் ஆ, அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி பெண்ணை பேர் அமிர்தம் என்று நினைத்தார்கள் ஆமாம்மா. இப்படி இருக்க சரி அமிர்தத்தை கையிலே கொடுத்தார்கள் ஆமாமா வாங்கிய கண்ணபெருமான் நினைக்கின்றார் என்னமா நினைக்கிறார்கள் தேவர்களே ஆ, இந்த அமிர்தம் வேணுமானால் வேண்டும் என்று சொன்னால் இது எப்படி அமர வேணும் தெரியுமா எப்படிம்மா? தெய்வார்கள் வல்லது பொருள் வல்லது பொருள் தெய்வார்கள் வலது புறம் வல்லது பொருள் தெய்வார்கள் வலது அசுரரெல்லாம் இடது பொருள் இடது பொருள் தெய்வார்கள் வலது புறம் வலது புறம் வலது பொருள் அசுரரெல்லாம் இடது புறம் இடது புறம் ஒரு கையை முன்னே நீட்ட வேணும் கையை நீட்ட வேணும் கையை நீட்ட வேண்டும் மறு கையை பின்னை கட்ட வேணும் பின்னை கட்ட வேண்டும் போட், 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 போட். அப்படியே தொடடாய். அசுரர்களே ஓய், உங்களுக்கு அமிர்தம் வேணுமா கண்டிப்பாக வேணுமானால் ஆ, நீங்கள் எல்லாம் இடது பக்கமாக உட்காருங்கள் சரி தேவர்களே என்ன உங்களுக்கு அமிர்தம் வேணுமா கண்டிப்பாக. வேண்டுமென்றால் நீங்கள் எல்லாம் வலது பக்கமாக உட்காருங்கள் அப்படியே ஆகட்டும் அம்மா ஒரு கையை முன்னே நீட்டுங்கள் நீட்டி விட்டோம் ஒரு கையை பின்னே கட்டுங்கள் கட்டி விட்டோம் அம்மா இரு கண்களையே மூடிக்கொள்ளுங்கள் அம்மா என்ன நீ யாரையோ சரியாக ஏமாற்ற பார்க்கின்றாய் ஏன் ஒரு கரத்தை முன்னே நீட்ட சொன்னாய் சரி மறு கரத்தை பின்னே கிட்ட சொன்னால் அதுவும் சரி ஆமா இரு கண்களை மூடி இருக்க சொன்னாய் அல்லவா ஆமா கண்களை மூடி இருக்கக்கூடிய நேரத்தில் நீ நேரத்தில் அமிர்தத்தை எடுத்து சென்று விட்டாய் என்று சொன்னால் இந்த அமிர்தத்தை நாங்கள் யாரிடத்தில் சென்று வாங்குவோம் இவ்வளவு அமிர்தத்தை நான் மட்டும் சாப்பிட முடியுமா வேற இது வாருங்கள் ஆ. அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது சரி கண்ணை மூட சொன்னேன் அல்லவா ஆ, கடைசியில் யார் கண்ணை திறக்கின்றார்கள் சரி அவர்களுக்கு உடனே திருமணம் எங்கப்பா திருமணம் என்றுள்ள கேட்ட வார்த்தை மறைகரம் நினைக்கின்றார்கள் அசுரர்கள் என்ன டேய் தம்பி அண்ணா அமிர்தம் என்னடா அமிர்தம் இன்றிலே என்று சொன்னால் நாளை கடந்து விடலாம் ஆனால் ஒன்று பேர் அழகு குளிந்த பெண்ணை நாமல் இன்று விட்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த பெண்ணை எங்காவது சென்று தேட முடியுமா தேடி பார்க்க முடியாதல்லவா முடியாது தானே ஆமா எனக்கு ஏதோ அந்த பெண்ணானவள் சொல்வது சரி என்று தெரிகின்றது ஆமா உனக்கு சரி என்றால் எனக்கும் சரிதான் அப்படி என்று சொல்லி சொல்லி பெண்ணே பேர் அமிர்தம் என்று சொல்லி சொல்லி பெண்ணானவள் விதித்த நிபந்தனைக்கு உட்பட்டு ஆமா கையை நீட்டி கரத்தை கட்டி கண்களை மூடி அமர்ந்தார்களாம் இந்த அசுரர்கள் வாங்கிய கண்ணபெருமான் நினைக்கிறார் என்ன நினைக்கிறார்கள் தெய்வ அமிர்தம் தெய்வால் தேவர்களுக்கு சொந்தப்பட்டதல்லவா கண்டிப்பாக அப்படி என்று தேவர் வரிசையாக பங்கிட்டு கொடுத்தார் தெய்வர் வரிசை தெய்வ அமிர்தமும் தேர்ந்தது மாயமாக வந்த கண்ணன் மாயமாகவே மறைந்து செல்கிறார் வெகு நேரம் கண்ணை மூடிட்டு இருக்கிறான் அசுரனானவன் ஆமாமா. சந்தேகம் வருகிறது டேய் தம்பி அண்ணா கண்ணை திறந்து பாருடா கூட்டத்திலே ஒருவன் உள்ள நெறி போல் பார்க்கின்றானா நான் ஒருபோதும் கண்ணை திறக்க மாட்டேன் டேய் என்ன கண்டிப்பாக கண்ணை திறந்து பாருடா அமிர்தம் இருக்கிறதா அந்த பெண்ணானவள் இருக்கிறதா என்று பார்த்து சொல் சரி ஆகட்டும் என்று சொல்லி கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் தேவர்கள் தெய்வ அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சரிதான் இனி இவர்களை விடலாமா ஒருபோதும் விடக்கூடாது அப்படி என்று சொல்லி சரிதான் ஆ, எப்படி கேட்டான் தெரியுமா இப்படி எப்படி அம்மா எங்களோட பாக அமிர்தம் எங்க இருக்குதடா எங்க இருக்குதடா பங்கப்பட முன்னமே எங்கள் பங்கை தந்த விடுவோம்டா பங்கப்பட முன்னமே எங்கள் பங்கை தந்த விடுவோம்டா எங்களுடைய பாக அமிர்தம் எங்க இருக்குதடா எங்க இருக்குதடா பங்கப்பட்டு முன்னமே எங்கள் பங்கை தந்தால் விடுவோமடா பங்கப்பட்டு முன்னமே எங்கள் பங்கை தந்தால் விடுவோம் கைத்தடிதான் எடுத்து ஒருவனை கணத்திலே அடித்தாள் எண்ணத்தில் தான் அடித்தார் வாரி பிடித்தல்லவோ தேவார்களை வயிற்றிலே தான் அடித்தார் அவரை வாரி பிடித்தல்லவோ தேவார்களை வயிற்றிலே தான் அடித்தாள் போடு போடு போட்டு ரசப்பா முருகா
அமிர்தத்தை தாரீர்கள் அடிப்பட போறீர்களா? டேய் உயிரே போறாலும் அமிர்தத்தை மட்டும் நாங்கள் தரமாட்டோம். அப்படியா? ஆமாடா. இது பாருங்க, ஆ, அடின்னு வாங்கிருக்கீங்களா? இதுவரை வாங்கியது கிடையாது, இனி வாங்க போறதும் கிடையாது. மயிலை இறகு போடுனால் மயில் இறகு போடுமா? ஒருபோதும் போடாது. அப்ப என்ன செய்யணும்? அதை காலுக்குள் பிடித்து வைத்து ஒவ்வொரு இறகுகளாக இணுக்க வேண்டும். என்னம்மா? அதை காலுக்குள் பிடித்து வைத்து ஒவ்வொரு இறகுகளாக பிடுங்க வேண்டும். அப்படியா? நல்லதும்மா. இவர்களை நாம் சும்மா விடலாமா? ஒருபோதும் விடக்கூடாது என்று சொல்லி அடி அடி என்னடித்தார்கள். அடிமாட்டாத தேவாதி தேவர்கள் மீண்டும் எம்பெருமான் சிவ நாராயணமூர்த்தி குறிமுறையிட இழைக்கிறார் மாயவனார். இனி இந்த அசுர கூட்டத்தை விட்டு வைத்தோம் என்று சொன்னால் தெய்வாதி அவர்கள் வாழவிட மாட்டார்கள் என்று சொல்லி சரி, தன்னுடைய வலதுகரத்தில் நீங்கா தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுதரிசனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை எடுத்து பாதாள உலகத்தில் ஆடவர் மீது விடுகின்றார்கள். சக்கராயுதமானது பாதாள உலகத்தில் ஆடவர்கள் சிரம் வேறு கரம் வேறு புறம் வேறு தெரிந்து வருகின்றது. அந்த பாதாள உலகம் ஆமாமா இப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி கண்ணே? இறந்தார சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில், அம்மா இறந்தார சுரரும் பாதாளத்தில் இருள் சீமுகில் வண்ண சக்கரத்தாள், இருள் சீமுகில் வண்ண சக்கரத்தாள், இறந்தார சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில், கிருஷி முகில் வர்ணன் சக்கரத்தாள், கிருஷி முகில் வர்ணன் சக்கரத்தாள், மருந்திருந்ததோர் அசுரர் குலம், மருந்திருந்ததோர் அசுரர் குலம், வருந்தி இருந்ததோர் அசுரர் குலம். மயிலும்படி கொரு ராட்சசியா, மயிலும்படி கொரு ராட்சசியா. போடு போடு போடு. கண்ணபெருமானுடைய சக்கராயுதத்திற்கு மாண்டவீர் மாண்டார்கள். தப்பித்தவர்கள் தப்பித்து ஓடிவிட்டார்கள். இப்படி இருக்கு மாயை சித்திரவீர் என்று சொல்லக்கூடிய பெண்கொடியானவை ஆமாமா கண்ணபெருமானுடைய சக்கராயுதம் வருவதைக் கண்டாய். சரி. மாதவா, ஆ, ராகவா, கேசவா அப்படி என்று கையெடுத்து வணங்கும் பொழுது நினைக்கிறது சக்கராயுதம். பாதாள உலகத்தில் நம்முடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இவள் நம்முடைய பக்தியாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்நவளுக்கு மட்டும் காட்சி கொடுத்து விட்டு திருப்பார் கடலில் சென்று தீர்த்தமாடி ஆமா மீண்டும் திருமாலுடைய வலதுகரத்தில் சென்று அமர்ந்ததாம் சக்கராயுதம். இப்படி இருக்க ராட்சசியானால் நினைக்கிறார். என்னமா நினைக்கிறார்கள்? அன்றொரு சமயத்திலே இந்த பாதாள உலகத்தை நாம எப்படி ஆண்டு வந்தோம்? ஆமாமா சீரும் சிறப்புமாக அல்லவா ஆண்டு வந்தோம். கண்டிப்பாக கண்ணபெருமானுடைய கால்பாதம் பட்டவுடனே சக்கராயுதமானது ஆ, கால்பாதம் பட்டவுடனே தலையெடுத்து விட்டதல்லவா? கண்டிப்பாக அழிந்து போன பாதாள உலகத்தை ஆள வேண்டுமானால் ஆள வேண்டும் என்று சொன்னால் நாம தவம் இருந்தால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் ஆடவர் துணையின் ஆண் குழந்தைக்கு வரமருள வேண்டும் என்று சொன்னால் சொன்னார். ஆதி சிவன் அல்லாது வேற எவராலையும் முடியாதல்லவா? ஆமா. அப்படி என்று சொல்லி ஆதிகரை கண்டதாகிய சிவபெருமான நினைத்து எப்படி எப்படி கண்ணே தவம் இருக்கின்றார்கள். ஆண்டவனை தான் நினைத்து, ஆண்டவனை தான் நினைத்து அரியதவோ செய்து வாராள். ஆண்டவனை அம்மம்மா, ஆண்டவனை ஆண்டவனை தான் நினைத்து, ஆண்டவனை தான் நினைத்து அவள் அதிகதமும் செய்து வாராள். சாந்தாலி போடி சாந்தாலி விடாத. சாந்தாலை தர்றி மெழுகி, அவள் சாந்தாலை தர்றி மெழுகி சந்தனத்தை கோலமிட்டாள். அசத்து. கைரண்டையும் ஆமா. கைரண்டையும் கைரண்டையும் பெண் கேட்டாக, கைரண்டையும் பெண் கேட்டாக கட்டியதோ தவம் இருந்தாள். ஏக இரண்டையும் என் கேட்டாக, ஏக இரண்டையும் என் கேட்டாக அவள் கட்டி எல்லோ தவம் இருந்தாய். ஆதிகரை கிண்டனாகிய சிவபெருமானை என்று ஆமா. ஒரே மனதோடு சாந்தாலி தரை மெழுகினாள். சந்தனத்தால் கோலமிட்டாய். கோலமிட்டு வாசலிலே குலைவாளை கமுகளை நாட்டி அன்ன பதார்த்தங்களை அதன் மேலே கொட்டி தன் இரு பொற்கருத்தையும் பின்னாலே கட்டி நாவினாலே நக்கி சாப்பிட்டார்கள். இல்ல எதற்காகம்மா? எல்லாம் ஒரே ஒரு ஆண் குழந்தைக்காக. அம்மா என்ன? அந்த காலத்துல அந்த ராட்சசுரி பெண்கொடியானவள் ஆமா. ஒரு ஆண் குழந்தைக்காக 12 வருட காலம் பாரதவத்தை செய்திருக்கின்றார்கள். சரி. ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. எப்படி? 10 மாசத்துல
இருந்து 10 நிமிஷம் வந்துட்டு வச்சுக்க ஆமா உடனே அந்த வெள்ளை வண்டிக்கு போட்டு நேர கியாமுயா நீங்க வந்து ஆமா அந்த அம்மாவை அந்த வண்டிக்குள்ள தூக்கி போட்டு சரி நேர கொண்டு போய் அவங்க ஆஸ்பத்திரிக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கொடுக்காம அந்த அம்மாவுக்கு தூக்கமே வராது ஆமா அப்படிதானம்மா ஆமா அம்மா அந்த காலத்து பெண்மணிகள் எல்லாம் அடர்ந்த மர சோலை அனைத்தையும் ஆலயம் என்றே வழிபடுவார்கள் குளிர்ந்த மர சோலை எல்லாம் கோவில் என்றே வழிபட்டு நனைந்த முந்தி துவராமல் 41 நாள் கடுந்தவம் புரிந்துதான் ஒரு குழந்தை என்றெடுப்பார்கள் ஆமா ஆமாமா எல்லாம் கிட்ட கிட்ட வரும் இப்படி ராட்சசியானவள் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே சரி இவளுடைய தவத்தை அறிந்தார் சிவபெருமான் ஆமா அன்னவளுக்கு வரம் கொடுக்க வேண்டுமே என்று கைலாசமலை விட்டு இறங்கி வருகிறார் சரி பெண்பாவாய் சுவாமி பெண்பாவாய் சுவாமி உன்னுடைய தவத்தை கழித்து விட்டு என்னை பார் என்ன நான் தான் கரைக்கண்டன் வந்திருக்கின்றேன் உன்னை மறந்து என்னை நினைத்தார் 12 வருட காலம் அடிக்கக்கூடிய காற்று அனைத்து மண்ணாகாரமாகவே புசித்து ஆமா 12 வருட காலம் பாரதவத்தை செய்து வருகின்றாயே கண்மணியே ஆமா எதற்காகம்மா பகவானே என்னம்மா என்னுடைய நாட்டை பார்த்தீர்களா குட்டிச்சுவர் ஆக்கி விட்டான் ஐயோ யார் தெரியுமா உங்களுடைய மைத்துனர் தான் அழிந்து போன பாதாள உலகத்தை ஆள வேண்டுமே என்று ஆசை கொண்டேன் சரி என்னாலே ஆள முடியாதுன்னு நான் அறிந்து கொண்டேன் நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் ஆள வைக்கலாம் என்று எனக்கு ஒரு ஆசை கண்டிப்பாக அதனால எனக்கு ஒரு ஆண் பிள்ளைக்கு வரம் தாருங்கள் சுவாமி இந்த பாரு மக்களே என்ன ஆண் குழந்தைக்கு வர வேண்டுமா ஆமா என் அருமை செல்வமே தவம் செய்த நேரமோ நல்ல நேரம் சரி கேட்கக்கூடிய பாக்கியம் குழந்தை பாக்கியம் பெரும் பாக்கியம் ஆனால் மேலே ஆதவனை பார்த்தாயா பார்த்தேன் அடையும் தருவாயில் இருக்கின்றார் இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு குழந்தைக்கு வருத்தி தந்தேன் என்று சொன்னால் அந்த குழந்தை மந்தனாகவோ செவடனாகவோ சந்தமென்ற கலையில் அந்த சப்பானி குழந்தையாகவோ இருக்கும் நாளை தினத்து வந்து கேள்வி உனக்கு நல்ல குழந்தைக்கு வருத்தி தருகின்றேனே தவம் இருக்கும் பொழுது நேரம் பார்க்கவில்லை காலம் பார்க்கவில்லை உண்மைதான் நல்ல நேரம் பார்க்கவில்லை கெட்ட நேரம் பார்க்கவில்லை வரம் கொடுப்பதற்கு இதெல்லாம் ஏன் பார்க்க வேண்டும் குழந்தைக்கு வரத்தை தந்துவிட்டு அப்பாலை செல்லுங்கள் இல்லை என்றால் இந்த இடத்தில் என்னோட உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன் ராட்சஸ்ரீ பாத்தீங்களா ஆமா அதற்காக தானே மூதிரையிலே அவ்வை பிராட்டி சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் நீர் அளவியாவுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலின் அளவையாவுமாம் நுண்ணறிவு மேலே தவத்தின் அளவையாவுமாம் தான் பெற்ற செல்வம் குணத்தின் அளவையாவுமாம் அவளுடைய குலம் என்று சொல்வார்கள் அவளுடைய குலம் என்ன குலம் அசுரர் குலம் அதே போல்தான் அவளுடைய குணமும் அமைந்திருக்கும் ஆமா மின்னி பிடிக்கிற பார்த்த பகவான் நினைக்கின்றார் யார் எக்கெடு கெட்டு போனால் நமக்கு என்ன கேட்டதை கொடுக்கக்கூடிய இடத்தில் நாமல் இருக்கின்றோம் அனுபவிக்க இடத்தில் அவள் இருக்கின்றாள் என்னமா அனுபவிக்க இடத்தில் அவள் இருக்கின்றாள் அனுபவிக்கக்கூடிய இடத்தில் அவள் இருக்கின்றாள் பெண்பாவாய் என்ன உனக்கு நான் அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு வருத்தி தந்தேன் என்று சொல்லி கரைக்கண்ட சிவபெருமான் மறைந்து விட்டார் அடைந்ததே பாக்கியமையா ஆமாமா வரத்தி வாங்கினால் அரண்மனையிலே வருகிறாய் சரி ரிஷிகிருப்பம் ராத்தங்காது என்பதற்கிணங்க என்று சொல்லிருக்கணுங்க 10 மாதம் சுமந்தார் போன்று ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் ராட்சசியானவள் பெற்றெடுத்த குழந்தையே நீக்கு தொப்பில் கொடியான தருத்தி நீ தங்கமாணிக்க தொட்டிலே இட்டு தாளாட்ட வேண்டும் அல்லவா தாளாட்ட வேண்டும் என்று சொல்லி ராட்சசியானவள் அந்த குழந்தையை எப்படி கண்ணே தாளாட்டுகின்றார்கள் சின்னஞ்சிறு தேன் மலர் செம்பவளே வாய் மலர் சின்னஞ்சிறு தேன் மலர் செம்பவள வாய் மலர் ஆரிரோ கண்ணே ஆராரோ ஆரிரோ கண்ணே ஆராரோ சின்னஞ்சிறு தேன் மலர் செம்பன் வளவாய் மலர் சின்னஞ்சிறு தேன் மலர் செம்பன் வளவாய் மலர் ஆரிரோ கண்ணே ஆராரோ ஆரிரோ கண்ணே ஆராரோ பரமசிவன் தந்தை பிள்ளை ஆர்புகள வாழ வேணும் பரமசிவன் தந்த பிள்ளை பௌசு பெற்று வாழ வேண்டும் ஆரிரோ கண்ணே ஆராரோ ஆரிரோ கண்ணே ஆராரோ இப்படியாக ராட்சசியானவள் அந்த குழந்தையிடத்து அழகாகவே தாளாட்டுகின்றாள் ஆமா தாலாட்டு நான் இப்படி ஒரு தாலாட்டு எங்கேயுமே கேட்டதில்லை அம்மா என்ன நானும் இதுவரையும் கேட்டது கிடையாது சரிதான் புதுசா தான் அந்த தாலாட்டு கேட்டிருக்கேன் அப்படியா ஆமாம்மா சரிதான் அப்படி என்று சொல்லி எப்படியோ குழந்தை தூங்கினால் சரிதான் ஆமாம்மா என்ன அந்த காலத்துல உள்ள அம்மாமாரெல்லாம் தாலாட்டுன குழந்தைங்க தன்னைத்தானே தூங்கிருமா உண்மைதான் ஆனா அந்த காலத்துல உள்ள அம்மாமாரெல்லாம் தாலாட்டுக்கு முன்னாடியே குழந்தை தூங்கிருமா சரி அது எப்படி அது எதனால நீ ஒருக்கா சொல்லுமா
ஏன்னா இப்ப உள்ள அம்மாமாருக்கு யாருக்கும் தாலாட்ட தெரியாது. ஆமா. அவங்க இந்த கைபேசி எடுத்து வச்சு ஆறாரோ ஆறிராரோ செல்லக்குட்டி பொம்மைக்குட்டின்னு 2 3 அது அதுக்கு சுட்டி கண்ணம்மா. என்னம்மா சுட்டி கண்ணம்மா ரைம்ஸ். அப்படி அது ஒருக்க பாடுமா. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு. பெண்களுக்கு தாலாட்ட தெரியாதுன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அப்படி இல்லம்மா. இப்ப அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க பாத்தீங்களா. ஆமா. என்னம்மா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு அதுக்கப்புறம் மறந்துட்டு. சரிதான். ஆமாம்மா அப்படியும் ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம்மா எப்படியோ அது பாடுதான் பிள்ளைங்க சிரிக்குது இல்லையா. ஆகட்டும் என்று சொல்லி அது மட்டும் பிள்ளைங்க மட்டுமா சிரிக்குது, இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்ப அந்த பாட்டு எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிருக்கு. அப்படி கிடையாதும்மா. அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா எல்லாம் தாலாட்டிட்டாங்கன்னு வச்சுக்குவேன். நான் தூங்கி, எங்க அக்கா தூங்கி, சரி எங்க அம்மா தூங்கி, எங்க அப்பா தூங்கி. நீங்க ஒரு பெரிய தூங்கி குடும்பம் தெரியும். அப்படி கிடையாதுமா, தூங்கிடுவாங்கன்னு சொன்னம்மா. கொஞ்சம் கொஞ்சம் தூங்கி ஓடிச்சாடி வளர்ந்தா இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கலாம். ஒரே தூக்கமா இருந்தனாலதான் குள்ளமணி மாதிரி ஆகிட்டீங்க. உங்க அப்பா இங்கிலீஷ்ல எல்லாம் படிச்சு தந்திருக்காரு. உண்மைதாம்மா. ஹைட் வெயிட். சரி. ஆமாம்மா. ஆனால் சரி ராட்சசியான் விழுந்த குழந்தை அழகாக தாலாட்டினார். ஆமாம்மா. தாலாட்டி சீராட்டி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே சரி குழந்தை பிறந்து நாட்கள் கடந்து செல்கிறன. ஆமா கண்டிப்பாக. 28வது நாளையிலே 28 கட்டு கட்டி. ஆமா அப்படியே பிடிச்சு தூணோட சேர்த்து 28 கட்டு கட்டி. அண்ணே தூணோடு பிடிச்சு கட்டல, பிள்ளை பணி பூட்டுவார்கள். அடேங்கப்பா. 28வது நாள். ஆமாம்மா. அதை எதற்காக 28வது நாள் பிள்ளை பணி சூட்டுகின்றார்கள் என்று சொன்னால், இதற்காக இந்த உலகத்தில் நட்சத்திரங்கள் 27. அப்படிதானம்மா. ஆமா. ஒரு குழந்தை விசாக நட்சத்திரத்திலே பிறந்திருக்கும் என்று சொன்னால் 27 நாள் முடிந்து மறு 28வது நாள் அந்த விசாக நட்சத்திரம் திரும்பி வருமா. ஆமா. அந்த நட்சத்திரத்திலே பிள்ளை பணி சூட்டணும் என்று சொன்னால் அந்த குழந்தை செல்வ செழிப்போடு வளர்ந்து விடும் என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காக தானே அது 28வது நாள் 28 கட்டு கட்டுகிறார்கள். சரி. இனி இந்த குழந்தைக்கு பேர் நாம சூட்ட வேண்டும் அல்லவா. அப்படி என்று சொல்லி 41வது நாள் சரிதான் தன்னுடைய உறவினர்கள் அனைவரையும் அழைத்து இந்த குழந்தைக்கு பெயர் நாமும் சுட்டுகின்றார்கள். ஆமா. அப்படிதானமா. தங்கச்சி நீ ஒரு பேரை சொல்லிட்டு பாப்போம். குழந்தை பிறந்திருக்கிறது, குழந்தைக்கு ஒரு அழகான பெயர் வைக்க சொல்றாங்க. ஆமா குழந்தைக்கு ஆண் குழந்தை. ஒரு பேரை சொல்லி பாப்போம். ஹரிகரன். நல்ல பேர் தான். ஆனா ஏற்கனவே கடவுளுக்கு அருளால கிடைச்ச குழந்தை இல்லையா, கடவுளுக்கு பேர் வேண்டாம். தங்கச்சி நீங்க ஒரு பேரை சொல்லுங்க பாப்போம். நடராஜன். ஒன் பாத்ரூம் போறக்கு அவன் 150 பைக்கு கேட்கறான். இதுக்கடையில நீ நடராஜன் தாண்டவராஜன் சொன்னா குழந்தை வளருமாப்பா. தங்கச்சி ரெடி செவுட்டு மிஷின் வச்சிருக்கா இல்ல, நீ ஒருக்கா ஒரு பேரை சொல்லு பாப்போம். சக்தி நேத்ரன். சக்தி நேத்ரன். என்னம்மா? சக்தி நேத்ரன். சக்தி நேத்ரன். இது ஒரு 60 65 வயசான பாட்டிக்கு எப்படி தெரியுமா கேட்கும்? சக்தி. ஆமா அது தப்பாகி போவிடு. ஏ தங்கச்சி எங்கள்ல எவ்வளவு நேரம் இருந்தா நீ? ஆமா நீ ஒரு பேரை சொல்லிட்டு பாப்போம். ராசலிங்கம் தானே. இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத பேரு ராசலிங்கம். ராசலிங்கத்தை இத்தோட விட்டு விடு. எடி என்ன நீ ஒரு பேரை சொல்லிட்டு பாப்போம். சந்தோஷ். நான் தானே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆமாம்மா. குழந்தைக்கு ஒரு பேரை சொல்லு. சந்தோஷ். ஓ குழந்தைக்கு பேரா சந்தோஷம்னு சொன்னா நான் என்ன சந்தோஷமா இருக்குதுன்னு கேட்டேன். எடி அதாவது இந்த குழந்தைக்கு இந்த பேர் எல்லாம் ஆகாது. 10 மாதம் கணக்கு கஷ்டப்பட்டு ஈண்டெடுத்தவள் யார்? நான் தான். பெற்றவளுக்கு தானே பிள்ளையுடைய அருமையை தெரியும். பாக்கியத்தங்க நீ ஒரு பேர் வைமா. பகவான் அருளாலே கிடைத்த குழந்தை. சரி. பத்மாசுரனாகிய வல்லரக்கன். சபாஸ். வல்லரக்கன் திருநாம பெயரை சூட்டி பத்மாசுரனாகிய வல்லரக்கன் என்று சொல்லி திருநாம பெயரிட்டு இப்படி வளர்த்து வருகிறாள் பாருங்கள். எப்படி கண்ணே? நல்லுமறி நல்ல மேனியுமாய் மறி நல்ல வண்ணமுமாய் வளரும் பிறை நல்ல சந்திரனை போல் அந்த சந்திரனை போல் வாரான் பாலகனோ. வளரும் பிறை நல்ல சந்திரனை போல் வளர்த்து வாராய் பாலகனோ. ஆதியர்கள் தாலாட்டு பாடிடுவா, பாணி வந்து முத்தம் கொடுத்திடுவார். நாட்டை தவிழும் வண்டி உருட்டி வளர்ந்து வாரான் பாலகனோ. வண்டி உருட்டி ஒரு பாலகனை வளர்த்து வாராய். நாளொரு மேனியும் பொழுது வெண்ணமாகவே பாலகன் வளர்ந்து வருகிறான். பாலகன் நிழல் நிற்கக்கூடிய தண்டங்கிற மாதிரி கொள்ளு கொள்ளு வென்று வளர்ந்து வருகின்றான்.
வருகின்றான். வளர வளர அவனுடைய வயது வளர்ந்து வருகிறதா. ஒரு வயது 2 ஆகி 2 வயது 3 ஆகி 3ஆன வயதிலே முடியிறக்கி காது குத்தி 4வது திருவயதில் நடந்து மெல்ல விளையாடி 5ஆன வயதிலே தன்னைத்தானே ஆட கெட்ட படித்து 6வது திருவயதில் தாயானவள் நினைக்கின்றார். என்னமா நினைக்கிறார்கள்? குருகுலம் சேர்க்க வேண்டும். அதாவது நம்முடைய மகனுடைய கல்வி கண்ணை, அதாவது கண்ணை திறக்க வேண்டும் சரிதான். அப்படி என்று சொல்லி சொல்லி தன்னுடைய மகனை அருகில் அழைத்து என்னமா சொல்லுகின்றார்கள்? என் மகனை வல்லரைக்கா என்ன பத்தம்மா பள்ளியில் சென்று படித்து வருவாயே, பள்ளியில் சென்று படித்து வருவாயே, மணியே வல்லரைக்கா கண்மணியே வல்லரக்கா மாலேகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, மாலேகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, கொள்ளாதே மகனே பள்ளியில் ஜல்தி படித்து வருவாயே, பள்ளியில் ஜல்தி படித்து வருவாயே, அழகா கண்மணியே வல்லரக்கா மாலேகா கண்மணியே வல்லரக்கா, அழகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, அழகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, வகை கொள்ளாதே மகனே ஆனையேற்றும் குதிரை ஏற்றமுடன், ஆனையேற்றும் குதிரை ஏற்றமுடன், அழகான வித்தையெல்லாம் கண்மணியே அழகான வித்தை எல்லாம் கண்மணியே, அன்புடனே கற்று இன்பமுடன் அன்புடனிங்கே, உடனே கற்று இன்பமுடன் அன்புடனிங்கே அற்புதமே வருவாய். நான் பெற்ற மகனே என் வல்லரைக்கா அம்மா இன்று முதல் நீ எங்கே போக வேண்டும் தெரியுமா? நான் எங்க தாயே செல்ல வேண்டும்? பாடசாலை செல்ல வேண்டும். அம்மா அங்க இருந்து அங்க வரைக்கும் போக முடியாது, ரொம்ப தூரம். எங்க இருந்து எங்க வரைக்கும்? இங்க இருந்து பாரசாலை வரைக்கும் போகணும்னு சொல்லியாச்சுன்னா இப்ப ரோட்ல அவ்வளவு ரோட ஒரு மாதிரி வேலை நடக்குது, நிறைய நேரம் ஆயிரும், டேய் போயிட்டு எல்லாம் வர முடியாது. நான் பாடசாலை நான் சொன்னேன். வேற என்னம்மா? பாடசாலைன்னு சொன்னால் பள்ளிக்கூடம் போக ஓ வேண்டும். பள்ளிக்கூடம். அம்மா என்ன? அப்படி புரியும்படியா சொல்லு. ஆ, இப்ப எல்லாம் முத அந்த காலத்துல ஆ, குருகுலன்னு சொன்னாங்க, ஆமா 2வது திண்ணை பள்ளிக்கூடம் சொன்னாங்க, சரி 3வது பள்ளிக்கூடம்னு சொன்னாங்க. ஆமா இப்ப ஒரு 65-70 வயசான பாட்டிக்கு கூட பள்ளிக்கூடம்னு சொன்னா புரியாது. சரிதான். எப்படி தெரியுமா சொல்லணும்? ஸ்கூல் எப்படிமா? ஸ்கூல் நாக்கு அப்படி வாய்க்குள்ள இருந்து வளைச்சு வெளியே போடணும், ஸ்கூல். அப்படிதானம்மா எல்லாரும் சொல்லுவாங்களா? எல்லாரும் சொல்லுவாங்கம்மா. இந்த பாட்டிட்ட பள்ளிக்கூடம்னு சொல்ல தெரியாது. சரிதான். அதே இது எங்க பிள்ளை எங்க போயிருக்கு நிக்காது, ஸ்கூலுக்கு ஒருக்க போயிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். என்னம்மா? இவங்க நிறைய பேர் இருக்காங்க, அடிச்சு போடுவாங்க. நீ எதை கோர்த்தெடுத்து விட்டுட்டு போயிடாத. அப்படியா? ஆமா சரி ஆ, அப்படின்னு சொல்லி சரி பாலகனாகிய வல்லரைக்கன் பள்ளியிலே வருகிறான். ஆமாம்மா அனைவரை கொன்றுவே இந்த நாத்திச்சுடி 4 வேதம், சரி 6 சாஸ்திரம், 11 புராணம், 28 ஆகமம், ஆமாம்மா 32 தர்மம், 64 கலைஞானம், 96 தத்துவம், மனவிஞ்ஞானம். அடேங்கப்பா, இதை அனைத்தையும் 10 வயதிற்குள்ளாக படித்து வருகின்றான். அதற்கு மேலாக என்னவெல்லாம் படித்து வருகின்றான் என்று சொன்னால் என்ன? ஆணையேற்றம், குதிரையேற்றம், மல்லடவு, சிலம்பத் தொழில், அடிமுறை, பிடிமுறை, முன்கர்ணம், பெண்கர்ணம், உறைவாள் விட்டு குஸ்தி. சரிதான். சுருக்கமாக சொல்ல போனால் சரி ஒரு மன்னனுக்கு எவ்விதம் தற்காப்பு கலை தேவையோ ஆமா அனைத்து வித்தைகளையும் கற்றுணர்ந்து வருகின்றார் இந்த வல்லரக்கல். கற்றுணர்ந்து வரக்கூடிய நாளையிலே வல்லரைக்கனுடைய வயது 18. குடிகட்டு ஏன் அப்படி சொல்றீங்க? 18 வயசுன்னு வச்சுக்க. ஆ, இந்த பாலகர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி பருவ வயதுன்னு சொல்லுவாங்க. பருவ வயது. ஆமாமா. சரி. ரோட்ல போகக்கூடிய பன்னிக்குட்டி எல்லாம் இவனுக்கு கண்ணுக்குட்டியாவே தெரியும். கண்ணுக்குட்டி எல்லாம் எப்படி தெரியும்? ஆட்டுக்குட்டியா தெரியும். அட எங்கப்பா அப்படிப்பட்ட கண்ணாக இருக்கும். ஆமாமா. அதாவது 10 நேரம் வந்து பாப்பான் கண்ணாடி. ஆமா 3-4 துணி மாத்தி 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 போடுவான். சரி. ஒரு நேரம் அவனுக்கு பைக்க வாங்கிட்டு போயிருவான், ஒரு நேரம் இவனுக்கு பைக்க வாங்கிட்டு போயிருவான். ஆனா சொந்தமா பைக் கிடையாதுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. எந்த பிள்ளைக்குமா? என்ன பார்க்கக்கூடிய பிள்ளைக்கா? எனக்கு சொந்தமா பைக்கு கிடையாதுன்னு என்ன பார்க்கக்கூடிய பிள்ளைக்கு தெரியுமா? சரி. அப்படியாதான் இருக்கும். ஆ, ஆமாம்மா. அதாவது இது ஒரு பருவ வயது என்று சொல்லுகின்றார்கள். இந்த பருவ வயதில் தான் வாங்காத இடத்திலும் அனைத்து இடத்திலும் அடிய வாங்கிடுவான். ஆமா அதம்மா உண்மை. திருந்து வாங்கல. ஆமா அம்மா. என்ன? அனைத்து அடியும் வாங்கி ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 23 வயசுல திருந்திடுவான். சரிதான். அதுக்கு பிறகுதான் சித்தப்பாக்கு ஞாபகம் தோணும். ஓஹோ. சித்தப்பா பாரின்ல இருக்காரு, அவர்கிட்ட ஒரு விசா கேட்டா என்ன. ஆனால் வல்லரைக்கனுடைய வயது 18 வயது. ஆமா தாயாரிடத்திலே ஓடோடி வருகிறார். என்னம்மா சொல்லுகின்றா? என் தாயே, என்னம்மா? பள்ளிக்கூடம் போக மாட்டேன், நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்,
படிப்பதையும் கேட்க மாட்டேன் அம்மா பள்ளிக்கூடம் அம்மம்மா பள்ளிக்கூடம் தாய பள்ளிக்கூடம் போக அம்மா பள்ளிக்கூடம் போக மாட்டேன் படிப்பதையும் கேட்க மாட்டேன் கற்ற கல்வி அம்மம்மா கற்ற கல்வி ஏ ராசா. கற்ற கல்வி போதும் அம்மா நான் கற்ற கல்வி போதும் அம்மா எனக்கு ஒரு கல்யாணம் வேணும் அம்மா போடு போடு பாலகனாய வல்லரைக்கன் ஓட ஓடி வருகிறான் அம்மம்மா தாயிடத்து என்ன சொன்னான் தெரியுமா அம்மா என்னடா அம்மா என்ன நான் இன்று முதல் பள்ளிக்கு போக மாட்டேன் தாயி டேய் ஆ, பள்ளிக்கு போக மாட்டாயா கண்டிப்பா போக மாட்டேம்மா ஏன்டா அப்படி சொல்ற டீச்சர் அடிச்சாங்களா அம்மா டீச்சர் அடிக்கல அப்ப உனக்கு என்ன வேணும் அம்மா டீச்சரும் அடிக்கல வாத்தியாரும் அடிக்கல அம்மா நான் பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இதோ இருக்கின்றார் அல்லவா முகேஷ் ஆமா என்னோட பள்ளிக்கு வர மாட்டேன் என்று சொல்லுகின்றார் இதற்காக எதற்காகவென்று கேட்டேன் அவனுக்கு திருமணம் முடிந்த அவனுடைய மனைவி 6 மாத கர்ப்பமாக இருக்கின்றாளா சரி அம்மா என்ன திருமணம் முடிந்தால் தான் மனைவி கர்ப்பமாகுவாள் என்று சொன்னால் கண்டிப்பாக எனக்கு உடனடியாக கல்யாணம் வேண்டும் தாயே எப்பா என்ன திருமணம் முடிக்க வேணுமானால் உனக்கு வயது போறதல்லவா ஆமா 18 வயதிலே திருமணம் என்றால் 19 இளமை இளமை 30 முதுமை முதுமை 40 நிறை நரை 50 ஆட்டம் ஆமா. 60 ஆயுள் முடிந்து போகும் அம்மா அதன் பிறகு அதாவது 60 வயதிற்கு பிற்பாடு இந்த உலகத்தில் இருந்து எதையும் ஒரு மனிதன் சாதிக்க போவது கிடையாது கண்டிப்பாக எனக்கு உடனடியாக திருமணம் வேண்டும் அம்மா திருமணம் தானே ஆமாம்மா சரி ஆ, அப்படியெல்லாம் குலத்துல என்னை மாதிரி அழகழகான பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அம்மா ஆமா என்ன அம்மா அழகான பெண்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் பேசு சரி. உன்னை போல் அழகான பெண்கள் எனக்கு வேண்டாம் அப்படியா ஆமாம்மா சரி ஆ, இப்ப என் குடும்பத்துல உள்ள பிள்ளைங்களும் என்னை மாதிரி தானே இருப்பாங்க ஆமாம்மா ஆ, ஆமாம்மா எல்லாருக்கும் 45 வயசு அம்மா சொல்லுகிறேன் கேளு சொல்லுங்கம்மா அதுல எந்த பிள்ளைய பிடிச்சிருக்கோ ஆ, ஆ. சொல்லட்டுமா சொல்லுங்கம்மா அவள் யார் தெரியுமா யார் யார் கண்ணே அத்தை மகள் ரத்தினத்தை அத்தை மகள் ரத்தினத்தை எம்மா, அத்தை மகள் ரத்தினத்தை ஆசை மனோ சூட்டி வைப்பேன் ஆசை மனோ சூட்டி வைப்பேன் அம்மா அத்தை மகள் ரத்தினத்தை அவே. அத்தை மகள் ரத்தினத்தை அத்தை மகள் ரத்தினத்தை ஆசை மனம்தான் சூட்டி வைப்பேன் ஆசை மனம்தான் சூட்டி மாமன் மகள் மல்லிகாவை மாலை மனோ சூட்டி வைப்பேன் நேசமுற்றாள் என்ற பெண்ணை நேசமுற்றாள் என்ற பெண்ணை நீ அம்மா மணமொழிப்பேன் நேசமுத்தாய் என்ற பெண்ணை நேசமுத்தாய் என்ற பெண்ணை சிறப்புடனே மனம் மகனே அம்மா அத்தை மக ரத்தினத்தை உனக்கு பிடிச்சிருக்கா அம்மா வேண்டாம்மா வேண்டாமா நம்ம குடும்பத்துக்கு நீ ஒரு கௌரவம் இருக்குமா சரி அவ பாரதி கண்ட புதுமை பெண் அம்மா ஆ, அம்மா என்ன பாரதியார் காலத்தில் பெண்கள் எவரும் வெளியிலே வர மாட்டார்கள் அப்படி வெளியே அவ்வாறு பெண்கள் வெளியில் வந்தார்கள் என்று சொன்னாலும் கவிழ்ந்த தலை நிமிர மாட்டார்கள் அதே பாரதியார் காலம் இப்ப ரீகாலம் ஆகுது எப்படி ஏன் தெரியுமா அம்மா இப்ப உள்ள பெண்களும் வெளியில வர மாட்டாங்க கவர்ந்த தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க ஏன் ஏன்னு கேளு இதற்காக அம்மா எல்லாருக்கு கையிலயும் ஒரு 1.25 அடி கைபேசி ஆமா அது என்னதும்மா அதுக்கு பேரு செல்போன் செல்போன் அவ கவர்ந்தே தான் இருப்பா பக்கத்துல உள்ளவளுக்கு தலையில இடி விழுந்தாலும் சரி ஆமா யாருக்கு தலையில ரோட்ல வண்டி ஏறி இறங்கிட்டு போனாலும் சரி நிமிர்ந்து எண்ணி பார்க்க மாட்டா சரிதான் ஆமாம்மா அதனால எனக்கு அந்த ரத்தினம் வேண்டாம்மா வேண்டாமா ஆமாம்மா மாமன் மகள் மல்லிகா என்னையாவது முடி வைங்கம்மா ஆமாம்மா மல்லிகா வேண்டாமா உங்கள்கிட்டதாம்மா மல்லிகாலம் வேண்டாம்மா வேண்டாமா ஆமாம்மா சரி இளைய மாமன் மகள் நேசமுற்றாளை உனக்கு பிடித்திருக்கிறதா யாரும் போன பார்க்காதுங்கம்மா தெய்வ குத்தம் ஆ. பார்க்காதுங்க ஆமா என்னம்மா இளைய மாமன் மகள் நேசமுற்றாள் அவ என்னத்துக்குமா ரேசம் வைக்க போனா அவ ரேசம் வைக்க போகலடா ஆ. அவள் பெயர் நேசமுற்றாள் அம்மா எனக்கு அந்த நேசமுற்றாளை திருமணம் முடித்து வைங்கள் தாயே பிடிச்சிருக்கா உனக்கு கண்டிப்பாக அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்லி உடனே நேசமுற்றாளை திருமணம் செய்து வைத்தாய் சரி. பாதாள உலகத்தை வல்லரக்கன் பேரில் பட்டாபிஷேகம் சூட்டி வைக்கிறாள் படாத ரூபத்தோடு ஆமா மறந்து அன்று முதல் வல்லரக்கன் பாதாள உலகத்தை எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா எப்படி எப்படி கண்ணே அரசு புரிந்துமே வாராய் பாதாள லோகம்
பரிசை நடத்தியே வரா அரசு புரிந்துமே வாரால் பாதாள லோகம் பாதாள லோகம் வரிசை நடத்தியே வரா பாதாள லோகம் எல்லாம் பண்ணிந்தடி போடு போடு பேதாளை போலி அந்த வேந்தல் மல்லர் கனவு அரசு புரிந்துமே வாரால் பாதாள லோகம் பாதாள லோகம் வரிசை நடத்தி வாரால் இளவிட்ட பருவமாகிய வல்லரைக்கு ஆட்சிக்கு வருகிறான் ஆமாம்மா. எல்லோரும் அவனையே வணங்கி நிற்கின்றார்கள் சரி கொஞ்ச நாளாகவே நல்லபடியாக ஆட்சி செய்து வருகிறான் பருக பருக பாலும் புளிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த சொல்லிருக்கிறாங்க சரி ஆறு கால பூஜை நடக்கப்பட்ட ஆலயத்தில் சென்று வாசலை இழுத்தடைத்தான் எங்கப்பா சாலைகள் அமைக்கவில்லை சரி குளம் ரோடு வெட்டவில்லை ஆமாமா நாட்டு மக்களுக்கு என்று எந்த ஒரு நல்லதுமே செய்தது கிடையாது அவன் நீ கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்த காரணத்தினால் அவரை நாட்டில் 12 வருட காலம் ஆரி என்று சொல்லக்கூடிய மழையானது பொழியவில்லை மழை பொழியாத காரணத்தினால் அங்கே பஞ்சமானது தலைவரை தாடுகிறது கண்டிப்பாக இப்படி பஞ்சம் தலைவரை தாடக்கூடிய நேரத்திலே மன்னனுக்கு சேர வேண்டிய ஆ, வரிப்பணம் சேரவில்லை மன்னன் சொல்லுகிறான் ஆமாப்பா என்ன சொல்கின்றான் மந்திரி மந்திரியாரே என்ன நம்முடைய கஜானா அனைத்தும் எப்படி இருக்கின்றது காலியாகி விட்டது இது காலியாகி விட்டதா ஆமா காலியான கஜானாவை மீண்டும் ஒரு முறை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி சொல் பார்க்கலாம் வரி போடுங்கள் மன்னா மன்னா நாட்டு மக்கள் மீது வரி போடுங்கள் அதாவது நம்முடைய ஆட்சிக்கு உள்பட்ட மன்னாதி மன்னர்கள் பேரிலும் மற்றும் குடிபடி மக்கள் பேரிலும் நாமல் வரியை போட வேண்டும் சரி அவர்கள் வரியை கொண்டு கெட்டுவார்கள் கெட்ட தவறியவர்களை நாட்டை விட்டு துரத்தி விடுவோம் என்று சொல்லி பரயோசையும் தெரிவித்து விட வேண்டும் இது நல்ல யோசனை அல்லவா ஆமாமா அப்படின்னு மன்னாதி மன்னன் அந்த மக்கள் மீது எப்படிப்பட்ட வரியை போட்டான் தெரியுமா எப்படி எப்படிம்மா? ஆட்டு வரி மாட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி அவன் அநியாய வரி விதித்தார் அநியாய வரிகள் விதித்தார் மாட்டு வரி 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 அவன் அநியாய வரி விதித்தார் அநியாய வரி விதித்தான் வரி விதித்தான் வீட்டு வரி வேலை வரி விதவிதமாய் வரி விதித்தார் வீட்டு வரி வேலை வரி வீட்டு வரி வேலை வரி வேலை வரி எம்மா வீட்டு வரி வேலை வரி வேலை வரி விதவிதமாய் வரிகள் வைத்தார் விதவிதமாய் வரிகள் வைத்தார் வரிகள் வைத்தார் ஓடு. இந்த போட்டு தக 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 தா. இந்த ஆட்டு வரி மாட்டு வரி வீட்டு வரி வேலை வரி ஆமாமா பெண்கள் செப்பு குடம் எடுத்து தண்ணீர் எடுக்க போனால் அதற்கு வரி போடுகின்றார் அதுக்கு கண்டிப்பா போடணும்மா ஆண்கள் மீசையை மேலே முறுக்கி விட்டு அதற்கு போடுகின்றார் புதியவர்கள் குடைபிடித்து சென்றால் அதற்கு வரி போட்டு விட்டான் வெட்டி கெட்டினால் வரி வெட்டி கெட்டாமல் இருந்தாலும் வரி ஆமா எதுக்கு வரி போடணும்னு அவனுக்கு தெரியல ஆமாமா வரி கெட்டத்த வரி ஆமாப்பா வரி போட்டு கொண்டே இருக்கிறான் சரி இப்படி இருக்க ஒரு நாளைய தினத்தை 55 தேசத்து ராஜாக்கள் அனைவரும் ஒன்று கூடி சொன்னுகிறார்கள் என்ன சொல்கின்றார்கள் மன்னாதி மன்னர்களே மகுடமுடி ராஜ மன்னர்களே என்ன இப்பேற்பட்ட மன்னனின் குடைநிலையில் வாழ்வதை விட கடும்புலி பாலகம் காணாமல் சென்று உயிரை மாய்த்து விடலாம் அல்லவா இது கோழைத்தனம் அல்லவா அவனோ தன்னம் திறமையாக இருந்து ஆட்சி புரிந்து வருகின்றான் ஆமா நாமளோ 55 தேசத்து சிற்றரசர்கள் இருக்கின்றோம் அல்லவா சரி நாளை நாமல் அனைவரும் ஒன்று கூடி அவன் மீது படை தொடுப்போம் வெற்றி கொண்டால் நாட்டை ஆளலாம் தோல்வி கண்டா கண்டால் கடி புலிபானும் கானகத்திற்கு சென்று நம்முடைய உயிரை மாய்த்து விடலாம் இதுவும் எனக்கு பிடித்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் யார் அங்கே உடனடியாக நம்மளுடைய படையானது வேகமாக புறப்படட்டும் ஓ, வந்துவிட்டது அரண்மனை வந்து விட்டது அப்படி என்று கோட்டையை சுற்றிலும் ஒரு சத்தமிடுகின்றார்கள் ஆமா மன்னனுடைய காதிலே கேட்கிறது சரி பார்த்தான் மன்னாதி மன்னனான் மந்திரியை பார்த்து சொல்லுகிறான் மந்திரியாரே என்ன உங்களுடைய காதுல ஏதாவது ஓசையானது கேட்கின்றதா நன்றாகவே கேட்கின்றது தேடி முடித்து விட்டாயா ஆமா என்ன கேட்கின்றது குதிரையின் குளம்படி ஓசை கேட்கின்றது என்ன குழம்பு வாசனை கேட்கின்றதா குளம்படி ஓசை
குதிரையின் குளம்படி ஓசையானது கேட்கின்றது. ஆமா. அப்படி என்று சொன்னால் 55 தேசத்து ராஜாக்கள் அனைவரும் கப்பப்பணம் கொண்டு வந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். சரி. தாங்கள் உடனடியாக ஓடி சென்ற கப்பமணத்தை வாங்கி வாருங்கள். இதோ பார்த்து வருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி வெளியிலே வந்தவன் திரும்பி ஓடி வந்து என்னமா சொல்லுகின்றான்? மன்னா, என்ன கப்ப பணம் கொண்டு வந்திருப்பார்கள் என்று பார்த்தால் உங்கள் மீது படையெடுத்து வந்திருக்கின்றார்கள் மன்னா. படையெடுத்து வந்திருக்கின்றார்களா? ஆமா ஆமா. அதிலே ஒருவன் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறான். கையில் மட்டும் கிடைச்சீங்க மன்னா விடமாட்டான் போலிருக்கிறது. கண்டிப்பாக இன்று கிடைப்பது போல எனக்கு தெரியவில்லை. எப்பா என்ன? அதாவது அவர்கள் படையெடுத்து வருவதற்கு நாமல் மனதறிந்து யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லை அல்லவா? நீங்க தான் மக்களுக்கு வரிக்கு மேல் வரி போட்டீர்கள் அல்லவா? ஆமா கண்டிப்பாக. எப்பா என்ன? அதாவது வரியை போட்டு விட்டோம், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். சரி. நீயோ வெகு காலமாக இந்த அரசபையில் இருந்து ஆட்சி புரிய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். ஆமா. நீ வேண்டும் என்று சொன்னால் அரசபையில் இருந்து ஆட்சி புரிந்து கொள், நான் வேண்டும் என்று சொன்னால் உனக்கு மந்திரி பதவி வாங்கி வருகின்றேனே. வேண்டாம் மன்னா, அந்த இடத்துல நீங்க இருந்தா நல்லா இருக்கும். சரி, அதனால எனக்கு வேறு நாட்டிலே பதவி கிடைத்திருக்கு. ஆகட்டும் என்று சொல்லி மன்னனானவனை மந்திரியானவன் தன்னந்தனிமையாக விட்டே சென்று விட்டானா? சரி. ஆமாமா. சென்று விட்ட பிற்பாடு ஒரு தன்னம் தனிமையாக அறையில் இருந்து அழுது புலம்புகின்றான். எப்படி பாருங்கள். எப்படி எப்படி கண்ணே? அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. யாரில்லை வென்றார் இல்லை, உரன்முறையார் யாரும் இல்லை. யாரும் இல்லை, உரன்முறையார் யாரும் இல்லை. உற்றார் இல்லை, பெற்றார் இல்லை, உரன்முறைவார் யாரும் இல்லை. யாரும் இல்லை எனக்கு, உரன்முறைவார் யாரும் இல்லை. தாயும் இல்லை, தந்தை இல்லை, தற்காக்க யாரும் இல்லை. தாயும் இல்லை, தந்தை இல்லை, தற்காக்க யாரும் இல்லை. உதவி படை போவதற்கு ஒருவரையும் காணவில்லை. காணவில்லை, ஒருவரையும் காணவில்லை. போர். ஆஹா. போர். அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை இறைவா. உற்றார் இல்லை, பெற்றார் இல்லை, உரன்முறைவார் யாரும் இல்லையே ஆண்டவா. தாயும் இல்லை, தந்தை இல்லை, தற்காக்க யாரும் இல்லை. சமனே ஆட்சி புரிந்து வரக்கூடிய நேரத்தில் தாயாரை தொழவில்லை, தந்தையரை போற்றவில்லை, சரி. கோவில் குளம் வைக்கவில்லை, குரு பூஜை மனதறிந்து யாருக்கும் செய்யவில்லை அல்லவா? ஆமா. மனதறிந்து நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நல்ல காரியம் செய்யவில்லையே என்று சொல்லி இப்படி அரண்மனையை சுற்றி புலம்பி வந்து கொண்டிருந்தான் அல்லவா? ஆமா. முன்னோர்கள் மறைத்து வைத்திருந்த ரகசிய சுரங்கப்பாதையை கண்ணிலே கண்டான். கண்டிப்பாக சுரங்கப்பாதை வழியாகி தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி காகம் கூட கண்டறியாத கள்ளப்படையின வனத்திலிருந்து சேர்ந்தான். அப்பப்பா வந்து நினைக்கிறான், எப்படிப்பட்ட வனம் இது? ஆமா, இந்த இடத்திலே நாமல் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சரி ஆதிகரைக்கடனாகி சிவபெருமானை நினைத்து எப்படி தவம் செய்கிறான் பாருங்கள். எப்படி எப்படி கண்ணே? ஆடை மாற்றி அணிகள் மாற்றி, ஆடை மாற்றி அணிகள் மாற்றி, ஆடை மாற்றி அணிகள் மாற்றி, அணிந்த பணிகை முழுது மாற்றி, அணிந்த பணிகை முழுது மாற்றி, ஆடை மாற்றி அணிகள் மாற்றி, ஆடை மாற்றி அணிகள் மாற்றி, ஆடை மாற்றி அணிகள் மாற்றி, அணிந்த பணிகள் முழுது மாற்றி, அணிந்த பணிகள் முழுது மாற்றி, ஆடை நீங்கி வரிசை நீங்கி அவன் பணத்தை நோக்கி மனதில் தாக்கி போடு போடு அஷ்டகோண குண்டோ வெட்டி, அஷ்டகோண குண்டோ வெட்டி, சிறகம்போ நாட்டி, அஷ்டகோண குண்டல் வெட்டி, அஷ்டகோணல் குண்டம் வெட்டி, அதிலே வஜிர கம்போ நாட்டி. இப்படியாக ஆமாமா ஆடை தரித்திருந்த இடுப்பிலே மரபுரை கந்த வஸ்திரத்தை வாசனை எடுத்து திரவியங்கள் தேய்க்கக்கூடிய திரேகத்திலே சிவசிவா சிவசிவா என்று சொல்லி ஆமா விபூதிய வாரி அடக்கி பூசி கொண்டானா. சரி. அடிக்கக்கூடிய காற்று அனைத்தையும் அன்னாகாரமாகவே புசித்து 1 வருட காலம் 2 வருட காலம் அல்ல
ஈராறு 12 வருட காலம் பாரதவத்தை செய்து வருகின்றானா தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே இவருடைய தவமானது கைலாசமலை நோக்கி செல்கிறதா சரி அன்றைய தினத்திலே பகவானும் பார்வதியும் என்ன நிலைமையிலமா இருக்கின்றார்கள் பகவானும் பார்வதியும் கைலாசமலையில் நேரம் போகாமல் இருக்கிறார்கள் ஆமாம்மா பகவானே என்னம்மா இன்றைய தினத்திலே உங்களுக்கு நேரம் செல்கிறதா கண்டிப்பாக இல்லை பார்வதி நேரம் போகாது இருந்தால் நாம ஒரு விளையாட்டு விளையாடுவது ஏம்மா, வழக்கம் சொக்கட்டன விளையாடி வரலாம் ஆமா ஆனால் ஒன்று என்ன இந்த பர்வதத்தில் வைத்து வேண்டாம் நிச்சயமாக ஆகட்டும் என்று சொல்லி இந்த பர்வதத்துல வச்சு சாதாரணமா விளையாடலாம் ஆ, ஏன்னா எல்லாரும் அங்க பார்த்தானே இருக்கிறாங்க ஆமாப்பா அதனால விளையாடலாம் சுவாமி எல்லாரும் அங்க பார்த்தா இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் அப்படிதான் இருக்கு எல்லா குழுவுல உள்ள கதையும் இங்கதான் நடக்கும் சரிதான் ஆமாம்மா அதனாலே ஆ, என்ன நம்ம அங்க போயிடலாமா ஆமா அட்டகிரிக்கு போயிடலாம் அப்படி என்று சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி பகவானும் பார்வதியும் எந்த வனத்திலே வருகிறாள் தெரியுமா இந்த வனத்திலம்மா அஷ்டகிரி பர்வதமாம் அருணகிரி பர்வதமாம் சொக்கட்டில் பர்வதமாம் பர்வதமாம் பர்வதம்மா சோமதாள பர்வதமாம் சோமதாள பர்வதமாம் பர்வதமாம் ஏய், சொக்கட்டு பர்வதம்மா பர்வதம்மா பர்வதமாம் சோமதாளை பர்வதம்மா பர்வதம்மா சோமதாளை பர்வதம்மா பர்வதம்மா சொக்கட்டில் பர்வதத்தில் சோமவங்கள் பார்வதியாள் சொக்கட்டங்கள் ஆடும்போது ஆடும்போது சொக்கட்டுகள் ஆடும்போது செல்லுதல்லோ அரை கண்டவோ செல்லுதல்லோ அரை கண்டவோ தகதிமி 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 தகதா பகவானும் பார்வதியும் ஆமா அட்டகிரி என்று சொல்லக்கூடிய வனத்திலே சொற்கட்டன் விளையாட மா வருகிறார்கள் சொக்கட்டும் என்று சொன்னால் 2 சின்னங்கள் வேண்டும் ஆமா பகவானுக்கு யானை சின்னம் பார்வதிக்கு குதிரை சின்னம் சரி என்று பார்த்தாலும் வெற்றிக்கு மேல் வெற்றியை ருசித்து வருகின்றார் பகவான் தோல்வியை தழுவி வருகின்றார்கள் அம்மையுமை பார்வதியானவள் ஆமா தோல்வியை தழுவி வரக்கூடிய அம்மையுமை பார்வதியானவள் ஆனவள் என்றாவது ஒரு நாள் நம்முடைய நாதரை வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி ஆட்டத்திலே கண்ணும் கருத்துமாக விளையாடி வருகின்றார்கள் ஆமா அன்றைய தினத்தில் இந்த அரக்கனுடைய தவமானது முற்றி பெற்று கைலாசமலையில் பகவானை அக்னி ஜுவாலையாகவே வீசியதா ஆமா ஆட்டத்தை மெய் மறந்து சரி பக்தனின் பேரில் சற்று சிந்தனை செலுத்த சரி அம்மையுமை பார்வதியானவள் இதுதான் அந்த தருணம் என்று சொல்லி சொல்லி குதிரை சின்னத்தை எடுத்தாய் ஆ, யானை சின்னத்தின் மீது பொத்துன்னு ஒரே அடி அடித்த பார்வதி சும்மா தானே இருக்கணும் ஆ. கையை கொட்டி கலகல பார்வதி சிரிக்கிறாங்க பார்வதியா சிரிச்சாங்க ஆமா ஆமாம்மா திடுக்கிட்டு விழித்தார் பகவான் என்னை பார்வதி என்ன ஒரு நாளும் இப்படி சிரிக்க மாட்டாயே கொல்லென்று சிரித்த காரணம் என்ன கண்ணே பகவானே ஆ, இன்றைய ஆட்டத்திலே நீங்கள் தோற்று விட்டீர்கள் மா, பார்வதியாக எனக்கு வெற்றிதான் என் அருமை செல்வமே உன்னிடத்தில் நான் தோல்வியடைவதற்கும் என்னை நீ ஜெயம் கொள்வதற்கும் ஒரே ஒரு காரணம் தான் என்ன வெள்ளப்படை மனிதனிலே காற்றறுக்க நினைக்கூறார் 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வருகின்றார் ஆமா அந்நவனுடைய தவமானது முற்றி பெற்று சரி இன்றுதான் கைலாசம் வந்தடைந்தது பக்தனின் பேரிலே சற்று சிந்தனை செலுத்தினேன் ஆமா தக்க தருணத்தை மனதில் நீ காய் நகர்த்தி விட்டாயே பெண்ணை சுவாமி அவனுக்கு நான் சென்று வரம் கொடுத்து வரும் முன்பார கைலாசமலை நீ பார்த்துக்கொள் கண்ணே இது தவறல்லவா சுவாமி என்னம்மா உங்களே தோற்கடித்திருக்கிறான் ஆ, அவன் எப்பேற்பட்டவனாக இருக்க வேண்டும் ஆமா அப்படிப்பட்ட பக்தனை நானும் பார்க்க வேண்டாமா ஆ, வாருங்கள் ஆ, உடனே புறப்படுவோம் அருமை செல்வமே என்ன கைலாசமலையில் ஒன்றில் சிவமயம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் சக்தி மயம் இருக்க வேண்டும் 2 மயமும் இல்லை என்று சொன்னால் அருள் நிறைந்த கையிலே இருள் நிறைந்து விடும் அல்லவா ஆமா அப்ப இருவே போக வேண்டாம் ஆ, அதோ இருக்கிறார் அல்லவா நந்தியம் பெருமாள் ஆமா, அவரை விட்டு ஆமா. அழைத்து வர சொல்லலாம் அதுவும் நல்ல யோசனைதான் நந்தியன் பெருமாளை அழைத்தார் என்னமா சொல்லுகின்றார்கள் ஐயா நந்தியம் பெருமாள் ஆண்டவா வானகத்தில் வல்ல ரக்கை கண்ணனாள் ஐதவம் இருந்து ஏகன நாளை தவம் இருந்து நாள் ஐதவம் இருந்து ஏகன நாளை தவம் இருந்து அவளையோடு என்னை தேடுறானே அழுந்தவசு செய்து வாடுறானே ஏய், கானகத்தில் வல்ல அரக்கல் கன நாளை தவம் இருந்து நாள் ஐதவம் இருந்து அவன் வல்லையோடு என்னை தேடுறானே என் கருத்தவசு புரிந்து வாடுறான் ஆத்திரத்துடன் நடந்து அடவியிலே சென்றல்லவோ அளவியிலே சென்றல்லவோ அடவியிலே சென்றல்லவோ அளவியிலே சென்றல்லவோ அவனையுமோ அழைத்து இங்கே வாராய் போடு 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 பாலே சென்று கோட்டி வாராய் விடாத விடாத
வந்தேன் சுவாமி. கானகத்திலே என்ன நினைத்து ஒரு பக்தனானவன் அரிய பெரும் தவம் செய்கிறான். சரி. அவனுடைய மதி திரும்புவதற்குள்ளாக அவனை இந்த கைலாசம் அழைத்து வர வேணும். சுவாமி, என்ன அடியேன் உரைத்த வார்த்தையை சிரமேற்கொண்டேன் யான். ஆனால் ஒன்று, என்ன இந்த முகத்தை மாற்றக்கூடிய திறனை தாங்கள் தருவீர்கள் என்று சொன்னால் சொன்னா கண்டிப்பாக உடனடியாக சென்று நான் அந்த வல்லரக்கனை கையோடு அழைத்து வருகின்றேன். கவலை வேண்டாம். ஆ, நீ எங்கு சென்று என்னை ஒரே மனதோடு நினைப்பாயோ ஆமா அப்போது உன்னுடைய சொரூபமானது மாறும். நீ சென்றவா. அப்படியே ஆகட்டும். ஆகட்டும் என்று சொல்லி நந்தியன் பெருமாள் தன்னுடைய சொந்த சொரூபத்தை மாற்றி ஆமா ஒரு வேரியராகவே சமைந்து குண்டு குமடு ஆறு அடவி சோலை சாலை அனைத்தும் கடந்து கடந்து நேர கள்ளப்படை மலைகளிலே வந்து பார்க்கின்றாரா. எங்கு பார்த்தாலும் ஒரே கரையாம்புற்றாகவே இருக்கின்றது. ஆமா இருக்கக்கூடிய நேரத்தில் ஆமா ஒரு கரையாம்புற்றுக்குள்ளே இருந்து ஒரு ஓம் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர அச்சரமானது வெளியேறுகின்றதா. சரி. மனதிற்குள் எண்ணுகின்றார், என்ன கண்டிப்பாக இந்த புற்றுக்குள் தானே வந்தவன் செய்கின்றார். ஆமா இவனை கைதீண்டி எழுப்பினால் கலங்கப்பட்டு விடுவான் அல்லவா. மெய்தேண்டி எழுப்பினால் மிதனப்பட்டு விடுவார் அல்லவா. அதாவது இந்த உலகத்தில் இசைக்கு மயங்காத பக்தனும் கிடையாது, இசைக்கு மயங்காத தெய்வமும் கிடையாது என்று சொல்லி சொல்லி கரைக்கண்ட சிவபெருமானின் பேரில் அழகான ஒரு பாமாலை கீர்த்தனத்தை பாடுகின்றாரா. சரிதான். சரி. பாடலை கேட்டான். ஆமாமா. கண்ணை திறந்து பார்த்தார். சரி. ஆமா. நந்திய பெருமாளை கண்ணிலை கண்டு சொல்லுகிறான். என்னமா சொல்லுகின்றார்கள்? சுவாமி, என்னப்பா எனக்கு வரம் தாருங்கள் சுவாமி. எப்பா என்ன? என்ன யாருன்னு எண்ணுகின்றாய்? எனக்கு வரம் தர வந்த சிவபெருமான் நீங்கள் தானே. எண்ணுக்குள் அறிய எம்பெருமானுக்கு ஒப்பால் என்னை நினைப்பதா? ஒருபோதும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. அப்படியானால் அதாவது நான் என்னை தான் கைலாசமலை முதல் கோட்டை காவலாளி நந்தியன் பெருமாள் என்று சொல்வார்கள். சரி. ஆமாப்பா. இது பாருங்கள். அதாவது கரைக்கண்ட சிவபெருமானின் உத்தரவுப்படி உன்னை நான் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றேன். என்ன கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? ஆமாப்பா. ஆனால் உங்க சொந்த ரூபத்தை காட்டினாதான் இங்க இருந்து வருவேன். அப்படியா? ஆமா. ஆகட்டும் என்று சொல்லி இதோ நான் காண்பிக்கின்றேன். என்னம்மா? சரி, நம்பினேன் சுவாமி. ஆமா போகலாம் என்று சொல்லி சொல்லி அழகாகவே ஆமா இருவேரும் எந்த பாதை வழியாக வருகிறார் பாருங்கள். எப்படி வருகிறார்கள்? ஏகி பல்லகாத வழி நடந்து ஏவழி கடந்து மயிலாது பாலமிட்டா ஏகி பலகாத பலகாத வழி கடந்து வழி கடந்து எருமையில் ஆற்றி பாலமிட்டா பாலம் கடந்தவர்கள் கரைமேலேறி 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 மாணவர் நாட்டிலே செல்லுவாரா. சாய். மாணவர் நாட்டில் உள்ள நல்ல வளர்ப்பவன் எல்லாம் எவ்வளவும் எல்லாம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டாடி வல்லரக்கள் வானவர் நாட்டில் உள் வளர்ப்பம் எல்லாம் வளர்ப்பமெல்லாம் மகிழ்ந்து கொண்டாடி வல்லரக்கள் நமதாகிய பிரம்மலோகோ இந்திரலோகத்தின் புதுமை கண்டா. போடு 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 போடு. கோட்டை வானவர் நாட்டிலே வருகிறார்கள். ஆமாமா. வானவர் நாட்டில் உள்ள வளப்பங்களை எல்லாம் பார்த்தார்கள். ஆமா. அங்கிருந்து வழிநடந்த இந்திரலோகத்திலே வருகிறார்கள். சரி. இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் அனைத்தையும் கண்டுகளித்து விட்டு நேர யமலோகத்திலே வருகின்றார்கள். சரிதான். யமலோகத்தில் யமராஜன் இப்படி எப்படி மகால் செலுக்கின்றார்கள். நல்ல பக்கமக்கினியும் நல்ல மதாக தான் வளர நல்லமதாக தான் வளர நல்ல மதாக தான் வளர நல்லமதாக தான் வளர நடுவில் ஒரு கம்பத்தடி நாட்டினா அலமாய் வட்ட பலகை மேலே போட்டினா ஓடி நாலு பக்கம் அக்கினியும் நல்லமதாக தான் வளர நல்ல மதாக தான் வளர நடுவில் ஒரு கம்பத்தடி நாட்டினா நலமாய் வட்ட பலகை மீது போட்டினா வட்ட பலகை மேலே யமராஜன் கொலுவிருக்க யமராஜன் கொலுவிருக்க யமராஜன் கொலுவிருக்க யமராஜன் கொலுவிருக்க வாய்த்த தள்ளி முட்டியினாலே ஒரு மலை போடு 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 போடு. தலைக்கு மேலே தொங்கவே அசத்து அசத்து. தக தகதா. தாதா தாதா. இப்படியாக யமலோகத்திலே
யமராஜன் கொலுவாக இருப்பதை பார்க்கிறார்கள். சரி சத்தியலோகத்திலே வருகிறார்கள். ஆமாமா தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தண்டனைகளை கண்டு கழித்து விட்டு அதையும் சிறப்பாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆமாமா அதையெல்லாம் பார்த்துவிட்டு சரி நேர கைலாச மாமலையிலே வருகிறார். ஆமையா கண்டனன் கைலாசத்தை கருதி வல்லரை கண்டானோ அப்படி பண்டைய தவசியான பக்தர்கள் பல பேர் கூடி முண்டக தகினமாலும் முதன் முறை தேடி காணா ஆமாமா சண்டனை உதைத்துன் பாதம் சரணம் என்று தொழுது நின்றாரே. கண்டானே நல்ல சிவ கைலாசம் தன்னை கண்டானே நல்ல சிவம் கைலாசம் தன்னை காலத்தில் அறுவகை ஓசைக்க மீறே போடு போடு உண்டாக்கப்பட்டதொரு புதுமைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டதொரு புதுமைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளோரை உரை கேளுமையா. உலகத்தில் உள்ளோரை உரை கேளுமையா. இப்படியாக கைலாச மாமலையிலே வருகிறார்கள். ஆமையா வந்தவுடனே வல்லரைக்கன் கேட்கிறான், சுவாமி இல்லப்பா. இதுதான் கைலாசம் என்று சொல்லுகின்றீர்களே, கண்டிப்பாக அப்படியானால் இங்க இருப்பவர்கள் யார் யாரெல்லாம்? எப்பா இதோ இருக்கின்றார் அல்லவா இவர்தான் கரிக்கண்ட சிவபெருமானின் மூத்த மகன். சரி இவர்தான் பிள்ளையார் என்று சொல்வார்கள். அடேங்கப்பா. அருகில் இருக்கின்றார் அல்லவா அரசரசோடு 12 கரத்தோடு. ஆமா இவர் யார் தெரியுமா? யாரு? இவர்தான் இளைய மகன். இவருடைய புதுமை என்னவென்று சொன்னால் முருகன் தானே? ஆமா சரி அப்புறம் அது மட்டுமல்லாமல் ஆ, வள்ளி தெய்வ யானை அனைவரும் இங்குதான் இருக்கின்றார்கள். சரி சுவாமி, ஆ, இவர்களை எல்லாம் நான் பார்த்தது போதும். சரி நான் தேடி வந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? இறப்பு பிறப்பில்லாத ஈசனை அதோ பார். 7 மணி கதவிற்கு பின்பாலை பிம்பமாகவே காட்சியளிக்கின்றார் கரிக்கண்ட சிவபெருமான். உன்னை நான் அழைத்து செல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லி இரு பேரும் சிவபெருமான் முன்னே வருகிறார். ஆமையா பெருமாள் அவருடைய ஆசனத்திலே போய் அமருகிறார். சரி பகவான் வல்லரைக்கனிடத்திலே கேட்கிறார், என்னப்பா கேட்கிறார்கள்? பக்தா ஆண்டவா தன்னை மறந்து என்ன நினைத்து சரி ஆண்டு 12ஆக அரியவரும் தவம் செய்திருக்கின்றாய், என்ன காரணம்? சுவாமி என்ன? அதாவது பாதாள உலகத்தை சீரும் சிறப்பாக ஆட்சி புரிந்து வரக்கூடிய நாளையில் சில சிற்றரசர்கள் சூழ்ச்சியினாலே அங்கென்னால் ஆட்சி புரிய முடியவில்லை. அனைவரும் என் மீது படை தொடுத்து வந்தார்கள். சரி அவரை எதிர்கொள்வதற்கு படைபதாதிகள் இல்லாத காரணத்தினால் உங்களை கோரி கடந்தவும் புரிந்து வருகின்றேன் ஐயா. இப்பொழுது உனக்கு என்ன வேணும்? சுவாமி எனக்கு வரங்கள் வேண்டும் சுவாமி. எப்படிப்பட்ட வரம் வேணும் தெரியுமா? எப்படி ஐயா? எள்ளிலேயோ சிறியவரோ எள்ளிலேயோ சிறியவரோ எள்ளிலேயோ சிறியவரோ ஈஸ்வரரே தாருமையா ஈஸ்வரரே தாருமையா. எள்ளிலேயோ சிறியவரோ எள்ளிலேயோ சிறியவரோ எள்ளிலேயோ சிறியவரோ ஈஸ்வரரே 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 தாருமையா ஈஸ்வரரே தாருமையா. அருகிலேயோ சிறியவரோ அருகிலேயோ சிறியவரோ கடிகிலையோ சிறியவரோ கண்டரே தாருமையா கண்டரே தாருமையா. போட் 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 போட். தாரா ஏ பகவானே, ஆண்டவா எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்ன வரப்பா வேண்டும்? தூண்டு விரலுக்கு தலையேறும்படியான வர வேண்டும் சுவாமி. அரிய பெரிய தவத்தை செய்துவிட்டு இப்படி ஒரு சிறிய வரத்தை கேட்கின்றாய் அல்லவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆ. நான் கேட்டு வரம் எனக்கு வேணும், இல்லை எனில் உயிரை மாய்த்துக் கொள்வேன். கெடுவான் கேடு நினைப்பான் கடைசியில் கெட்டழிந்தே போவான். நான் உனக்கு வரம் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பகவானுக்கு அருகால பூஜை நடக்கின்றது. சரி 18 விதமான மேளதாளங்கள் தன்னைத்தானே முழங்கிக் கொண்டிருக்கின்றது. தள்ளமதில் உன்னதுடல் பொடிபட வினை தந்தே நீ கேட்டவரம் போ. தளமுதல் பொடிபட வினை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அனைத்து மேளதாளங்களும் ஒலித்துக் கொண்டிருந்ததா. தந்தே நீ கேட்டவரம் போ என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அனைத்து மேளதாளங்களும் நின்றதா. இவனுடைய காதிலே அம்பு பாய்ந்த போல் பாய்ந்ததாம். ஆடினான் பாடினான் ஆனந்த குத்தாடினான். பகவான் வரம் தந்தார் என்று சொல்லி ஆமாமா இருக்கக்கூடிய நேரத்திலே சரி அதாவது வரம் வாங்கிய சந்தோஷத்திலே பகவானிடத்திலே சொல்லாமல் ஓடி வந்து விட்டான். ஆமாப்பா. வரும்போதுதான் யோசிக்கிறான், வரம் தந்தேன்னு சொன்னாரு, ஆமா கண்டிப்பாக அதால கேட்டுட்டு ஓடி வர்றோம். ஆமையா ஒருவேளை பூலோகத்திலே சென்று விரலை நீட்டி அவருடைய தலை தெரிக்கும் என்று சொன்னால் அவர்கள் விட்டு விடுவார்கள்.
திறக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளை கொண்டு விடுவார்கள் அல்லவா ஆமா வரம் தந்த பகவானை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே போனவன் திரும்பி வருகின்றார் கைலாசமலை நோக்கி வருகிறான் இவனை வர வைக்க யார் யாரெல்லாம் கண்ணை ஓடுகின்றார்கள் வானவர்கள் ஓடினார் மறையவர்கள் ஓடினார் வானவர்கள் ஓடினார் மறையவர்கள் ஓடினார் ஆலயனும் ஆதித்த சந்திரனும் ஓடினார் ஈனோ இல்லாத ரிஷி மூர்த்திகளும் ஓடினார் ஏனோம் இல்லாத ரிஷி மூர்த்திகள் ஓடினார் இந்திரன் கந்தனோடு தந்தை முகன் ஓடினார் தானவர்கள் ஓடினார் தவமுனிமார் ஓடினார் தானவர்கள் ஓடினார் தவமுனிமார் ஓடினார் தடவர் இடி விழுந்தவர் பயன் ஓடினார் அந்த நல்ல வாகனத்தில் பிரம்மதேவன் ஓடினார் நல்ல வாகனத்தில் பிரம்மதேவன் ஓடினார் சாலி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார் பெரிச்சாலி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார் பெரிச்சாலி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார் கைலாச மலையில் உள்ள எல்லோரும் ஓடுகிறார்கள் ஆமாமா. ஆனால் வல்லரைக்கன் எல்லாரையும் விட்டுட்டான் சரி பகவானை மட்டுமே துரத்தி வருகிறார் பார்த்த பகவான் இன்று இவன் நம்மளை விடுவதாக இல்லை என்று சொல்லி சொல்லி 33 கோடி தேவாதி அவர்கள் ஒரு நந்தவன் தோட்டமாகவே அமைத்து அதில் அம்மையுமை பார்வதி ஒரு நாகநந்தி மலராகவே மாற்றி மாற்றி அந்த மலரதிலே பகவான் லிங்கமாகவே மறைந்தாரா சரி லிங்கமாக மறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது பார்த்தான் வல்லரைக்கனானவன் ஆமாமா பகவான் எப்படியா இருந்தாலும் இந்த வழியாகத்தானே வர வேண்டும் கண்டிப்பாக நந்தவன தோட்டத்தில் காவலாளியை போல அமர்ந்து கொண்டார் சபாஸ் பகவான் நினைக்கிறார் ஆ, இவனை கொண்டு நம்மை காப்பாற்ற வேணுமானால் சரி நமது அத்தான் மாய கோபால கண்ணன் வர வேணுமே என்று அப்படி என்று சொல்லி எம்பெருமாள் சிவ நாராயணமூர்த்தி மனதிற்குள் எண்ணக்கூடிய நேரத்தில் மாயவர் எங்கே பிறந்து எப்படி வளர்ந்து வருகிறார் தெரியுமா எங்கம்மா மதுரபுரி ஆனதிலே ஆனதிலே சும்மா ஆனதியிலே வாழ்த்த கம்சன் அரண்மனையிலே அரண்மனையில் ஆனதிலே ஆனதிலே வாய்த்த கம்சன் அரண்மனையில் அரண்மனையில் தேவகையாள் திருவயற்றில் என் பெருமாள் தான் பிறந்தார் ஆயர்வாடி ஊரதிலே ஆயருட மனையதிலே செய்யப்பா போடி நகைகளை ஆமா. பார்வனனா ஆ. திருடி உண்டார் பல்வெண்ணைகளை வெண்ணைகளை சும்மா வெள்ளைகளை பார்வனனா திருடி உண்டார் திருடி உண்டார் சும்மா வெண்ணைகளை 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 கால்வண்ணனார் திருடி உண்டார் திருடி உண்டார் மதுராபுரி பட்டணத்திலே கம்சராஜனுடைய அரண்மனையில் ஆமாமா தேவகி ஆழ்வயிற்றிலே என்பெருமாள் 8வது குழந்தையாக பிறந்தேன் சரி ஆயர்வாடி ஊரிலே யசோதைக்கும் நந்தகோனுக்கும் வளர்ப்பு மகனாக வளர்ந்து வருகிறார் பச்சிளம் குழந்தையாக வளர்ந்து வரக்கூடிய பாலகன் தன் தருத்து தோழன்மார்கள் அனைவரையும் அழைத்துச் சென்று அங்கிருக்கக்கூடிய கோபியாசிரி பெண்களுடைய வீட்டிலே சென்று பால் தயிர் மோர் வெண்ணெய் இவை அனைத்தையும் திருடி சாப்பிட்டு வருகின்றான் பார்த்தார்கள் கோபிகாஸ்திரி பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் அக்கா ஆ. தினந்தோறும் நம்மளுடைய வீட்டிலே களவு செல்கிறது ஆமா. இதுவரைக்கும் களவு கொண்டு போனவன் யார் என்று தெரியாது கண்டிப்பாக இந்த களவெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் நம்ம காவல் வைத்தால் என்ன அதுவும் நல்ல யோசனைதான் அப்படியின்றி யார் யாரையெல்லாம எந்த தெருவதிலே காவல் வைக்கின்றார்கள் கீழ நல்ல தெருவதிலே 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 அந்த கிளிமொழியை காவல் வைத்தாள் கீழ நல்ல தெருவதிலே தெருவதிலே அவள் கிளிமொழியை காவல் வைத்தாள் காவல் வைத்தாள் நல்ல தெருவதிலே மெல்லி முத்தை காவல் வைத்தார் வடக்கு நல்ல தெருவதிலே வள்ளி முத்தை காவல் வைத்தாள் எதற்கு நல்ல தெருவதிலே 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 நல்லமோத காவல் வைத்தாள் வைத்தாள் போட் ஆகா ஏதகதகதா போடு போடு 4 தெருவிலும் 4 பெண்களை
காவல் வைக்கின்றார்கள். ஆமாம்மா. நடுத்தெருவிலே நாராயணியை காவல் வைக்கிறார்கள். அறிந்த கண்ணபெருமான் நினைக்கிறார், அதாவது அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு ஐவரில் புஷ்பத்தில் இருக்கக்கூடிய ஆதிகரக்கன் சிவபெருமானை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாமல் இன்று களவுக்கு போய்த்தான் ஆக வேண்டும். ஆமா, ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி தரத்து தோழன்மார்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு நாராயண வீட்டிற்கு களவுக்கு வருகிறார். ஆமாப்பா. கையும் களவுமாக பிடித்தாள் சரி. நாராயணி. அக்கா, என்னப்பா கள்வன் யார் என்று சொன்ன சந்தேகம் இருந்தது அல்லவா? ஆமா, கண்டிப்பாக. கள்வனை நான் கண்டுபிடித்து விட்டேன். சரி. அந்த பெரிய வீட்டுக்காரர் இருக்கிறாள் அல்லவா, அசோதை. ஆமா. அந்த அசோதையினுடைய மகன் கண்ணன் தான் கள்ளன். எங்க அப்படி என்று சொன்னால் நாமல் அனைவரும் ஆவலாதி சொல்லலாம். அவர்களுடைய வீட்டிலே சென்று எல்லாரும் ஒன்னா போய் சத்தம் போட்டா வெளியே வரமாட்டாளா என்ன? கண்டிப்பாக. அப்படி இந்த அசோதை அரண்மனையிலே வருகிறார்கள். ஆமையா. அடியே அசோதா, ஓய் வாடிங்க. இத பாரு, என்னடி அக்கா, நாங்களெல்லாம் இப்படி ஒன்னா கூடி வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்ப எல்லாரும் ஒன்னாட்டு கூடி வரக்கு காரணம் என்ன? உன் மகன் இருக்கின்றாரே கண்ணன். ஆமா. எங்க வீட்டுல வந்து திருடி சாப்பிட்டான். என் மகன் உங்க வீட்டுல வந்து திருடி சாப்பிடுகின்றான். ஆமா. எடி என்ன? அதாவது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். நாங்கள் பொய் சொல்லுவோமா? என்னுடைய மகனை அழைத்து நான் ஒரு வார்த்தை கேட்பேன், இல்லை என்று சொல்லி மறுத்து விட்டான் என்று சொன்னால் சரி, உங்களை அனைவருடைய தலைமயிரையும் பற்று பிடித்து விட்டு விடுவேன். கூப்பிடு. மகனே கண்ணா, மகனே கண்ணா. அம்மா. பத்தியாடி என் மகனுக்கு குரல்ல பாத்தியா? இவ்வளவு நேரம் கிளம்பவே இல்ல. அம்மா. எடி என்ன? டே கண்ணா. அம்மா. அதாவது இந்த கோபியாசிரி பெண்கள் அனைவரும் உன் மீது ஆவலாதி கொண்டு வந்திருக்கின்றார்கள். எதற்காக அம்மா? அதாவது இவர்களுடைய வீட்டிலே சென்று பால் தயிர் மோர் வெண்ணெய் இவை அனைத்தையும் திருடி சாப்பிட்டு வருகின்றாயா? தாயே, இவர்கள் யார் தெரியுமா? யார் கண்ணே? பொல்லாத கோபி மாரம்மா, பொல்லாத கோபி மாரம்மா, வார்த்தைகளை சொல்லோரா சும்மா, சொல்லோரா சும்மா, பொல்லாத கோபி மாரம்மா, பொல்லாத கோபி மாரம்மா, அம்மம்மா பொல்லாத கோபி மாரம்மா, இல்லாத வார்த்தைகளை சொல்லுரா சும்மா, சொல்லுரா சும்மா, பொல்லாத கோபி மாரம்மா. இருட்டினில் உரி எட்டுமா, இருட்டினில் உரி எட்டுமா, திரட்டும் எங்கே தரிகட்டுமா, தரிகட்டுமா, வெண்ணைக்கு கிடையாரா. பொல்லாத கோபிகாஸ்திரி பெண்கள். என்ன பொல்லாத கோபியாசிரி பெண்களா? இவங்க பக்கத்துல இருக்க முடியலையே. அம்மா, இவங்க வீட்டுல உள்ள வெண்ணெய் எப்படி இருக்கும்? எடி என்னுடைய மகன் சொன்னதை பார்த்தாயா? அதாவது இனி என்னுடைய மகன் உங்களுடைய வீட்டிற்கு வராமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன். வந்தால் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக இடுப்புல எடுத்துக்கொண்டு வீட்டில் விட்டு சென்று விடு. அப்படி மட்டும் ஒருபோதும் நினைத்து விடாதே. வேற? தார் ரோட்ல பூனைக்கு மூஞ்சி பிடிச்சு உரசுவோம் தெரியுமா? அதே போல 2 உரசு. 2 உரசு. இது சக்கோட்டை தின்னுட்டு ஒரு மாதிரி டிர் விட்ட மாதிரி இருக்கு. ஆமாம்மா. ஏமா சரி, அதாவது நடந்தது அனைத்தும் இருக்கட்டும், ஆகட்டும் என்று சொல்லி சரி, கோபியாசிரி பெண்கள் அனைவரையும் கையமர்த்தி விட்டு தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகின்றாள். மகனே கண்ணா, அம்மா நீங்க இருக்கிறதுனாலதான் இந்த பெண்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்கள். ஆமா, நீ ஒருத்தன் இல்லன்னு வையேன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். ஆமாம்மா. அதனால நீ இனிமேல் இங்க இருக்க கூடாது. சரி, அப்பாவோடு சேர்ந்து ஆடு மாடுகள் மேய்த்து வர வேண்டும். என்ன? அந்த கிழவனோட போறது நான் தனியாவே போயிடுறேம்மா. எப்படியோ எப்பா, நீ பிறக்கக்கூடிய நேரத்தில் 8000 பசுக்களை தானமாக தந்தார்கள். அனைத்து நிறையில் இருக்கின்ற நீ சென்று நிறை சாய்த்து வா. அவ்வளவுதானே? ஆமாம்மா. இதுவரை என்று சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி பசுக்களை திரட்டிக் கொண்டு மாயன் எப்படி வந்தார் தெரியுமா? எப்படி கண்ணே? கொம்பு பசுக்களை மாயன் திரட்டி எல்லோ, திரட்டி எல்லோ, திரட்டி எல்லோ, திரட்டி எல்லோ, நிழலிலே கூட்டம் செய்தார். பசுக்களை மாயவன் திரட்டி எல்லோ, திரட்டி எல்லோ, நிழலிலே கூட்டம் செய்தார். என்ற ஆட்சி கரை ஓரம், கரை ஓரம், கரை ஓரம் இடமாக நிறை சாய்த்தார். சாய் சுண்டை செடி மட்டில் அமர்ந்து கொண்டு திசை குழல் வாசிப்பாரா. செடி முடியில் அமர்ந்து கொண்டு
விரட்டிக்கொண்டு ஆமாமா மாயவன் ஆடு மாடு ரேசாய்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சரி சேங்குழல் ஓசை பகவானுடைய காதிலே கேட்கிறது. நம்மளை காப்பாற்ற நம்முடைய மைத்துனர் வந்து விட்டார் என்று சொல்லி ஓசை வந்த திசை நோக்கி ஓடோடி வந்து பரந்தாமனுடைய பாதத்திலே புத்தென்று விழுந்தாரா. புரட்டி புரட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் முதுகிலே மச்சரகை இருப்பதை கண்ணிலே கண்டார். இந்த லோகத்திலே முதுகிலே மச்சரகை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நமது மச்சானுக்கு தானே. யாருக்குமா? பரமசிவன். ஆகட்டும் என்று சொல்லி காராவின் பால் கறந்து கரைக்கண்டு சிவபெருமானுக்கு பருக கொடுத்தாரா. பகவான் பறக்க பறக்க முழித்துக் கொண்டிருந்தாரா. என்ன உங்களுக்கு ஏன் இந்த பதட்டம்? உங்களுக்கு என்ன நேர்ந்தது? சொல்லி கைலாசமலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் காட்டரக்கர் என்னை கூறுகிறார் 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வந்தார். தந்தை விட்டு வரவழைத்தோருக்கு என்னப்பா வர வேண்டும் என்று கேட்டு சரி தூண்டு விரலுக்கு தலை அருமடியான வரத்தை கேட்டு விட்டார். மகாபாவிக்கு இல்லை என்று சொல்லி வாரி வழங்கிவிட்டு அந்த வரத்தை இப்போது என் மீது சோதிப்பதற்காக என்னையே துரத்தி வருகிறான் மைத்துனா. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? அவனை கொண்டு தாங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்ற வேண்டுமானால் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன். என் ஆடு மாடுகளை மேயுங்கள், நான் இதை சென்று அவனை கொண்டு வருகிறேன். மைத்துனா, அதாவது ஆடு மாடுகள் மேய்க்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒன்று என்ன, இதனுடைய இத்தை எனக்கு தெரியாது. இந்த இத்தைகளை எனக்கு கற்றுத்தர வேண்டும். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி சரி ஆடு மாடு மேய்க்கக்கூடிய வித்தை எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார். ஆமாப்பா, வித்தை எல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டு நினைக்கிறேன். என்ன பண்ண நினைக்கிறார்கள் மைத்துனா? இது உங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய கோணார் போல் இருக்கீங்க. அதனாலே நான் சென்று வருகிறேன். ஒருவேளை அரக்கன் இந்த வழியாக வந்தால் என்ன பெயர் சொன்னாலும் கோணார் போட்டு சொல்லுங்க. ஆகட்டும் மைத்துனா, சென்று வாருங்கள். அப்படி என்று ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு நடந்து திருமாலவிடம் விட்டு நாதனார் கொடுத்த வரம் சோதிக்கே தொடர்ந்து வல்லரக்கன் தன்னை தணிக்க ஏது வேஷம் கொள்வோம் என்று படர்ந்த ஆலிலை மேல் பள்ளி கொண்ட பச்சமகில் வர்ணன் சொருபமாறி மடந்தை உருவாக வேணும் என்று மாயவனார் ஒரு பெண் கோலம் கொள்ளுவாரே. கொண்டல் வர்ணன் தன்னுடனே சொருபமாறியே கோசலையாள் பெற்ற மாயன் கோலம் கொள்வாரா. படிகள் போட்டு வரா இந்த உலகம் அழிய வேணுமானால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இந்திரன் கெட்டது பெண்ணாலே, சந்திரன் கெட்டது பெண்ணாலே. நாமல் ஒரு பெண் வேடம் எடுத்து சென்றோமானால் அரைக்கடை ஒரு நொடிகளை கொண்டு நிலைத்து விடலாம். ஆகட்டும் என்று சொல்லி சரிதான். அதாவது கண்ணபுரான் மீண்டும் ஒரு பெண் கோலம் எடுக்கின்றார்கள். ஆமா, பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா, மண்ணிட மண்ணிற்கழகு பொன்னிட பெண்ணுக்கழகு என்பார்கள். அதான் தன்னழகு போதா தங்க நகையால் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி கழுத்திலே ஒரு திருமாங்கல்யம் எடுத்து போட்டுகின்றாரா. காசினியோர்களும் பட்டு சேலையும் எடுத்தழிந்து சரி அந்த பட்டு சேலையானது நழுகி விழாமல் இருப்பதற்காக இடையிலே ஒரு ஒட்டியானம் எடுத்து அழிகின்றாரா. இப்படி காலிலே சிலம்பணந்து காட்டில் நடந்து வரும் பொழுது கால் சிலம்பு ஓசையானது ஜல் 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 என்று கேட்க அரக்கனுடைய காதிலே அது நில் நில் என்று கேட்க அப்படியானால் வந்து விட்டாள் அல்லவா பெண். கண்டிப்பாக காட்டிலே ஏது பெண் என்று வந்து பார்க்கும்போது பெண்ணுடைய அழகை கண்டான், மதி மயங்கினான், கீழே விழுந்தான். ஓடோடி வந்து பெண்ணிடத்தில் கேட்கின்றார், விலங்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அரும்பெரும் கானகத்தில் தன்னம் தனிமையாக வந்திருக்கின்றாயே கண்ணை, உன்னுடைய ஊர் என்ன, பேர் என்ன, உன்னை ஒற்றவர் பெற்றவர் யாரம்மா? என்னுடைய ஊர் என்ன தெரியுமா? என்னம்மா? வாழும் நாடு ஆயர்பாடி. அங்கே பெயர் கிருஷ்ணபதி. தந்தை பெயர் நந்தகோனா. தாயார் பெயர் அசோதையாய். இருவருக்கும் ஓடிவா நான் வளர்ந்தேன் ஒரு மகளாய். 16 திருவயதில் பரமன் மாலையிட்டார். என்னுடைய ஊர் ஆயர்பாடி பட்டணம். பட்டணத்துவாசி. அப்பா பேர் நந்தகோன், அம்மா பேர் அசோதை, என் பெயர் மோகினி தங்கம்.
இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமா அரக்கனானவன் சொல்லுகிறான், என்ன சொல்கின்றா? தங்க பதுமை போன்ற பெண்ணின் முன்னே வந்து இருக்கின்றாயே, ஆமாமா நீ மட்டும் என்னுடைய அரண்மனை வந்தாய் என்று சொன்னால் சரி எம்மா, என்ன? அதாவது நீ மட்டும் இணங்கி என்னுடைய ஆசைக்கு இணங்கி அரண்மனைக்கு வருவாய் என்று சொன்னால் அன்ன ஊஞ்சலில் ஆடலாம், ஆசை மொழிகள் பலதும் பேசலாம். எப்படித்தான் இருந்தாலும் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தால் இதோ வருகிறேன். எம்மா, என்ன 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 சத்தியம் என்று கேட்க, என்ன சத்தியம் தான் எந்தழகே செய்து தர, என்ன சத்தியம் தான் ஏந்திலகே செய்து தர, கைவிட ஓடி வா. பணை ஏந்திடவோ, இடவோ நீண்ட மழை ஏந்திடவோ, உயரம் மாம்படைத்த பொற்கொடத்தில் கைவிடவோ, உயரவு பாம்படைத்த பொற்கூடத்தில் ஓடி வா. பெண்பெயர் கொண்ட காதல் படை வருவதறியாமல், பெண்மையில் கொண்ட காதல் பிள்ளை வருவதறியா, ஓடி வா. மயில் கொண்ட வல்லரக்கல் வருவதையே அறியாமல், இதன் மேல் வல்ல அரக்கர் வருவதைகள் அறியாமல், இதன் மேல் கொண்ட ஆசை தலை போவதறியாமல், இதன் மேல் கொண்ட ஆசை தர போவதறியாமல், இவளைய சத்தியம் தான் செய்வதெல்லாம் பாரனவே, இந்த சத்தியத்தை செய்வதிலே பாரதமே, தொட்ட விரல் கழுத்ததில்லை தொட்ட போதே, தொட்டு விரல் கழுத்ததிலே தொட்ட போதே, போய்தல்லோ அரக்கன் தலை தெரித்துக் கொண்டுமான் கடலில் போய் விழுந்திடுமாமே. கொடுமுடி ஆயிரம் அவர் செய்த கொடுமுடி, கொடுமுடி ஆயிரம் அவர் செய்த கொடுமுடி, கோவில் தலை கடல் மீதிலே போய்விட, தலைகடல் மீதிலே போய் கடவுள சேடன வாயுதமாக, கடவுள சேவருமாயருமாக, மலை போலவே விழுகிற ஓசை, மலை போலவே விழுகிற ஓசை, வரப்படி கூறிட நேரோ, வரப்படி கூறிடு நேரம், பெருமாள் பல மதிலே, பெருமாள் கொல்லும் பலமதிலே, கொண்டவனை கொலை செய்த களத்தில், கொண்டவனை கொலை செய்த களத்தில், கோலம் எடுத்தவர் ஆடி நடந்திடுவார். குடும்பத்தாலே சுவடு நின்று குடும்பத்தாலே சுட்டு நின்று கிரகம் புனைந்தனர். மையனம மனிதரா, மறுவிதான் எடுப்பவர் போல் எவரைவிதால் எடுப்பவர் போல், வைக்கிடவே நடையை போல் வைக்கிடவே அன்னாரி போல், பெருகத்தானை தொடர்ந்து தானே தொடர்ந்து வேதையரோ நடந்து செல்ல, வேதையரோ நடந்து செல்ல, நடந்து செல்ல சிவந்திருப்ப, நடந்து செல்ல சிவந்திருப்ப, அடிகிடங்கு வாழ்மையில் அடிகிடந்த வாழ்மையெல்லாம் தமிழ தோணை இந்த காரணங்கள் ஆவதெல்லாம் நீரிணங்கி என்னுடனே நேசமற்ற விந்து தன்னை காரணங்கள் ஆளவர் பாலகனாய் படையும் என்றார். நாளான நாளையிலே நல்ல சனி வாரத்திலே பங்குனி வாழுத்திரத்திலே நாகம் குடை பிடிக்க நல்ல பாம்பு தாராட சிங்கம் குடை பிடிக்க சிலகனி குறவை பாட அழகு ஒரு சொறி முத்து ஐயனார் படையோடு வந்து பிறந்திடுவாரே. தெரியல.